ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்போ ஒரு பாடல் பாடினோம். அநேகருக்கு இந்த பாடல் தெரியாது. மெய்யாகவே இது ஒரு புதிய பாடல் தான். ஆண்டவரால் மீட்டுக்கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு இது ஒரு புதிய பாடல். நான் பிறகு கடைசியாக பார்க்கலாம் இந்த புதிய பாடலை குறித்து. நான் கடந்த நாளில் ஆண்டவரே இந்த புதிய நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி இந்த புதிய ஆண்டிலே உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு இந்த புது ஆண்டில் ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே உமக்கு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் என்னோட பேசுங்க, நாங்களும் உம்முடைய செய்கையாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஆண்டவரே நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய இடத்துல இன்னும் பெருசாக கேட்கல. ஆண்டவர் என்னிடத்துல எதிர்பார்த்தாலாம் நீ ஒரு நன்றியுள்ள இருதயமாக இருக்கிறியா அப்படிங்கிற காரியத்தை தான் எனக்கு என்னோட பேசுனாங்க. ஆண்டவரே நான் நன்றியாக இருக்க எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. நான் இதுவரைக்கும் வாழ்ந்தது நன்றி அல்ல, இன்னும் ஆண்டவரே இன்னும் இந்த வாழ்க்கையில் மீதமுள்ள நாட்களெல்லாம் ஆண்டவரே நான் நன்றி பலி செலுத்தி உமக்கு நன்றி பலிபீடம் கட்டி நான் வாழ்ந்து முடிக்கிற ஆண்டவரே அப்படிங்கிற தீராத விருப்பம் எனக்கு கடந்த ஒரு 10-15 நாளாக என்னோடய இருதயத்தில் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே மீதியான நாட்களிலே நீர் எனக்கு இன்னும் எத்தனை நாட்கள் கூட்டி கொடுக்குறீரோ அந்த கூட்டி கொடுக்குற அத்தனை நாளும் ஆண்டவரே இந்த இருதயங்களிலே நீங்கள் பிரகாசிங்க, நீர் எங்கள் இருதயங்களிலே பேசுங்க ஆண்டவரே, நான் செவி கொடுத்து கேட்கிறவனாய் மாத்திரம் அமர்ந்திருக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் என் இருதயத்தை ஆண்டவர் பட்சமாக திருப்பி நான் ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னதெல்லாம் ஆபிரகாம் கட்டின பலிபீடம் போல நீனும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டி அவரை ஆராதனை செய், அது மாத்திரம் போதுன்னு சொல்லி தான் என்னோட ஆண்டவர் என்கிட்ட தீர்க்கமாய் சொன்னாங்க. ஆதியாகமம் புஸ்தகத்தில் வார்த்தையில் நான் காட்டுக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 12 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி 11:20 தான் அவரோட அப்பா பேர் இருக்கு. தேராகு 70 வயதான போது ஆபிரகாம் நாகூர் ஆரோன் என்பவர்களை பெற்றான் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுடைய வம்ச வரலாறு எழுதப்பட்டு 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு நான் சொல்கிற தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு, இதில் ஆபிரகாமும் இருக்கு, நான் ஆபிரகாம் படிக்கணும், ஆபிரகாமுக்கு சொன்னபடியே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஆண்டவர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். வயது 75 வயசு. போய் அவர் உடனே செய்த வேலையெல்லாம் 6ஆம் வசனம் ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி விட்டு வந்தான். அக்காலத்திலே கானானியர் தேசத்தில் குடியிருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாம் செய்த முதல் வேலை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே நான் என்னை பலியாய் செலுத்துகிறேன், சொன்னபடியே நீ உன்னுடைய இனத்தையும் தேசத்தையும் தகப்பனை வீட்டையும் விட்டு நீ புறப்பட்டு போனவுடனே ஆண்டவர் சொன்னபடியே எதையுமே யோசிக்கலீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற மனுஷனாய் ஆண்டவரே நீங்க போக சொல்றீங்களா, சொன்னபடியே போறார். போய் ஆண்டவர் தனக்கு தரிசனமான இடத்துல ஒரு பலிபீடம் கட்டுக்கிறார். அதுக்கடுத்து 8ஆம் வசனத்துல பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாம் எங்கெல்லாம் போறாரோ அவருக்கு முதன்மையான வேலையெல்லாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும். தன்னை ஆண்டவர் கூப்பிட்டு நடத்துறாரே அந்த ஆண்டவருக்கு நான் பலி செலுத்துறேன், தன்னையே பலியாக செலுத்துகிறேன்னு சொல்லி அவரோட நோக்கமெல்லாம் பலி செலுத்துறது, பலிபீடம் கட்டுறது. இதுதான். இதுக்கு அடுத்து 3வது அவர் எங்கே பலிபீடம் கட்டுறாரு? 3வது இந்த 2 பலிபீடம் கட்டிக்கிறாரு அவர். 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரம்
13ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு அவங்க அவங்க பையனுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வந்தவனே லோத்துக்கும் அவரும் பிரிஞ்சு போகிறாங்க. பிரிஞ்சு போய் அங்கே பிரிஞ்சு போன பிறகு 18ஆம் வசனத்தில் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவங்க அண்ணன் பையன் லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் வாக்குவாதம் வந்தோடனே, நீ எங்கே போறியோ போ, நீ எங்கே சொல்றியோ அங்கே போகிறேன், நீ எடுத்துக்கிட்டது போ, பாக்கி எனக்கு தாங்கிறாரு. அதன்படியே பிரிச்சுக்கிறாங்க. உடனே ஆபிரகாம் போகிறாரு. போய் அப்பொழுது ஆபிரகாமும் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு எபிரேனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே ஒரு கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான். 3 பலிபீடம் தொடர்ந்து கட்டுறாரு. இது மாத்திரம் இல்லைங்க, 4வது ஒரு பலிபீடம் கட்டுறாரு. 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22 நம்ம எத்தனையோ முறை வாசிச்சிருக்கோம். அங்கே ஈசாக்கா பலியிடுறாரு. பலியிட்டு 14ஆம் வசனம் 13லே படிக்கலாம். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு 13ல் எழுதியிருக்கு. ஆதியாகமம் 22:13 ஆண்டவர் சொன்ன இடத்துல போய் ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். லேலியா, ஆண்டவரே நீங்க பார்த்துக் கொள்வீர்கள் என்று பெயரிட்டு அந்த இடத்துல ஆண்டவரை தொழுது கொண்டான். இப்படி அவர் போகிற இடமெல்லாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தி ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் நம்மை ஆண்டவருக்கு நாம் பலியாய் செலுத்த வேண்டியது ஒன்று தான். இயேசு இந்த பூமிக்கு வந்து தன்னையே பலியாய் கொடுத்தது போல ஆபிரகாம் ஆதியிலே ஈசாக்கை பலியிடுவதற்கு முன்னுமே அவர் ஆண்டவருக்கு தன்னை பலி கொடுத்து வாழ்ந்து மனுஷன்தாங்க. அதனால தான் ஈசாக்கை கேட்ட உடனே, ஆண்டவரே சொன்னபடியே நான் செய்கிறேன், ஆண்டவரே நீங்க சொல்ற அந்த இடத்துல போய் என்னுடைய குமாரனை நான் பலியிடுகிறேன். சும்மா போற வழியில் அவருக்கு எவ்வளோ யோசனைகள் வந்திருக்கும். 3 நாள் பிரயாணத்தில் தன்னுடைய சொந்த மகனை கூட்டிட்டு போய் ஒரு மனுஷன் பலியிடுறாருங்கிறதுலாம் நம்ம யோசிக்கவே முடியாது. நம்முடைய மாம்சம் தனக்கானதை தேடுகிற அந்த மாம்சமாக இருக்கிற அந்த மாம்சத்திலே ஆண்டவரே 100 வயசான எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து என்னுடைய கையாலே கொல்ல சொல்றீங்களே, ஆண்டவர் என்ன சொன்னாரோ சொன்னபடியே செய்த மனுஷன், தேவ மனுஷன். அதனால அந்த ஆபிரகாம் தான் தேவன் விசுவாசத்தின் தகப்பனாக நமக்கு முத்திரித்திருக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில விஞ்சின நாட்கள் எல்லாம் துதிக்கிறேன், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன், நீங்க கொடுத்திருக்க ஜீவனுக்காய் சுகத்திற்காய் உனக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் பலியிட்டு யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். ஆண்டவர் ஏதோ இந்த 1ஆம் தேதி மாத்திரம் இல்லை, நம்முடைய வருஷம் 365 நாள் நம்மை காக்கிறதுக்கு ஆண்டவர் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரை செய்யணும், உமக்கு நன்றி செலுத்தணும், உண்மை துதிக்கணும், ஆராதிக்கணும், இது ஒண்ணுதான் என்னுடைய இலக்காக இருக்கணும் ஆண்டவரே, வேற ஒண்ணு வேண்டாம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்வீங்க. ஆண்டவர் அதிகமாக விரும்புறது மெய்யாகவே நம்முடைய இருதயத்திலிருந்து நன்றி துதி ஸ்தோத்திரம் தாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரம். அங்கேயும் ஒரு மனுஷன் நன்றி சொல்ல வர்றாரு. 11ஆம் வசனம் 17-11 அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். ஆண்டவராக இயேசு எருசலேம் போறாரு. போகும்போது போற கிராமத்தின் வழியாய் போறாரு. சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாய் புற ஜாதியார் புற மதத்தார் புற மனுஷர்கள் வாழ்கிற தேசத்தின் வழியாய் ஆண்டவராக இயேசு போய்கொண்டே இருக்கிறாரு. அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, இயேசு ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா தேசத்து வழியாக போறாரு. குஷ்டரோகிகள் தூரத்திலே நிற்கிறாங்க. ஆண்டவர் இயேசு வராது அவங்களுக்கு தெரியுது. குஷ்டரோகி நல்ல மனுஷன் கூட ஊருக்குள்ளே வரக்கூடாது, ஊருக்கு தூரமான இடத்துல வச்சிருப்பாங்க. அங்கேருந்து அவங்க ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. ஆண்டவர் வராரு, இயேசு வராருன்னு பார்த்து தூரத்திலே பார்த்து அங்கேயே நின்று நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது விஷயம்லாம், கிட்ட போகக்கூடாது. அங்கே நின்று இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, எனக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். சும்மா கூப்பிடலீங்க, தேவை நிறைந்த மனுஷன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லி அப்படி கேட்க மாட்டான். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, அவனுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி சத்தமிட்டார்கள். 10 பேருங்க. சத்தம் பெருசாக இருந்திருக்கும் கண்டிப்பு. இருதயத்தின் பாரம். ஆண்டவரே நாங்கள் சுகமாக வேண்டுமே, இந்த பூமியிலே சுகப்படுத்துகிற தேவனே எங்களுக்கு சுகத்தை தாங்க, இயேசு ஆண்டவரே, இயேசு ஐயரே இறங்கி வாங்கன்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். வேற ஒண்ணுமே சொல்லிங்க. அவர் அங்கேருந்து பார்த்துட்டு, நீங்க போய்
உங்க ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவர்கள் அந்தபடியே போகையில், அவர்கள் அந்தபடியே ஆண்டவருடைய ஆவியானவர் சொன்ன அந்தபடியே, ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அந்த குஷ்டரோகிகள் அப்படியே போறாங்க. 10 பேரும் நடந்து போகிறாங்க. நடந்து போகையிலே, நான் இந்த தளத்திலிருந்து என்னுடைய வீட்டுக்கு நான் நடந்து போகையிலே என்னுடைய குஷ்டரோகம் சுகமாயிடுது. அல்லேலூயா. நான் கடந்த நாளில் படித்து மிகவும் உற்சாகம் அடைஞ்ச வேத பகுதிங்க. ஆண்டவரே, நீங்கள் ஒன்றுமே சொல்லியே போய் ஆசாரியர்கள்ட்ட உங்களை காட்ட சொன்னீங்க. உடனே அவங்க கீழ்ப்படிஞ்சு போகிறாங்க. வேற ஒன்றுமே பதில் சொல்ல. எப்படி ஆகும் என்ன? நாகமானுடைய அந்த பொல்லாத இறுதியும் அவங்களுக்கு இல்லை. போகிறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. சுத்தமாயிடுறாங்க. அப்படியே கை தட்டுறாங்க. அல்லி 10 பேர் சேர்ந்து கை தட்டிட்டு சந்தோஷமாக போயிடுறாங்க. அவ்வளோதான், சரியாக போச்சு. சுகம் கிடச்சிட்டு சாப்பிட்டாச்சு, வயிறு திருப்தியாக போச்சு, வீடு வந்துட்டு மெத்தை எடுத்து போட்டு தூங்கலாம். அடுத்தது அவங்களுடைய எண்ணங்கள்லாம் அப்படி போயிட்டு 10 பேரும் போயிட்டாங்க. அவர்களில் ஒருவன், 10 பேரில் ஒருத்தவனுக்கு மட்டும் உணர்வு வந்திருக்கு பாருங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு, 9 பேரும் சுகமானவனே கையும் காலையும் பார்த்துட்டு எல்லாரும் மாதிரி நம்ம ஆயிட்டோமே, நம்ம சமுதாயத்தில் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி ஓடி ஊருக்குள்ளே பூந்துட்டாங்க. 10 பேர் போனது சரிதான். ஆனால் ஒருவனுக்கு மட்டும் ஒரு உணர்வு வருது. ஆண்டவரே, நேற்று வரைக்கும் நான் குஷ்டரோகியா இங்கே காட்டில் கிடந்தனே, எனக்கு சாப்பாடு இல்லையே, தண்ணி இல்லையே, இயேசு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தாரே, என்னை சுகப்படுத்தினாரே அப்படிங்கிற உணர்வு அவனுக்கு வந்துட்டுங்க. உணர்வு வந்த உடனே ஆரோக்கியமானது கண்டு திரும்பி வந்து, எல்லாம் போன 9 பேர் போயிட்டாங்க. ஒருத்தன் மாத்திரம் திரும்பி அந்த 10 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டரோ எத்தனை மைல் தூரமோ அவன் வீடு இருந்து திரும்பி வந்து 10 பேரில் ஒரு ஆள் வர்றாரு. திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே, அவன் எப்படி இல்லாம இல்லை, உரத்த சத்தமாய் கொண்டது போல, ஆண்டவரே, உரத்த சத்தத்தோடே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி, என் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை கோடி செலவு பண்ணியிருந்தாலும் எனக்கு குஷ்டரோகம் நீங்கி போயிருக்காது ஆண்டவரே, ஒண்ணுமே செய்யலையே, என்னை சுகப்படுத்தின ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே போய் ஆண்டவருடைய காலில் விழுறாங்க. போய் அவருடைய பாதத்தை நிறைய முகங்குப்புற விழுந்து, ஏதோ பாசாங்க செய்யல, அவனோட மூஞ்சி கூட அடிபட்டிருக்கும். நான் படிக்கும் போது அப்படிதான், அந்த ஆண்டவரே முகங்குப்புற விழுந்துட்டானே. அந்த ஆண்டவருக்கு விருப்பமெல்லாம் நம்ம இப்படி தாங்க மாறணும். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையை சுகப்படுத்தி பத்திரப்படுத்தி எனக்கு நன்றி சொல்ல தெரியாத ஒரு இருதயம் வேண்டாம் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. நான் முகங்குப்புற விழுறேன் உங்களுடைய பாதத்தில். முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனான், புறஜாதியார்காரன், வேறே மனுஷன். நன்றி மறந்த அந்த 9 பேரை குறித்து ஒன்றுமே அவன் நினைக்கலிங்க. சுகமடைஞ்ச நான் போகிறேன், நான் போய் என் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து நன்றி செலுத்திட்டு போகிறாரு. அப்பொழுது இயேசு, இதுதான் கிளைமாக்ஸ், அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவர் நம்மை கவனிக்கிற தேவன், நம்மை காண்கிற தேவன். ஆண்டவர் நான் 10 பேர் குஷ்டரோகி இருக்காங்க, எண்ணியா பார்த்துருக்கிற, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுங்க. உங்களையும் என்னையும் தாயின் கற்பதிலே கண்டுபிடிச்ச ஆண்டவர், என்னுடைய தேவை என்னதுன்னு தெரியாதா? ஃபஸ்ட்டு 10 பேர் குஷ்டரோகிகள் வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் அந்த தேசத்தை வழியாக நடந்து போகிறாரு. 10 பேர் வந்து சுகம் கிடச்சிட்டு 9 பேரும் போயிட்டாங்க. ஆண்டவர் கேட்க மாட்டார்னு நினச்சிட்டாங்க அவங்க. ஆண்டவர் கேட்குறாரு, 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அவன்கிட்ட தான் கேட்குறாரு. அவன் சொல்கிறார், தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அணியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி. எப்படி சொல்கிறாருப்பாங்க, யாருமே திரும்பி வரலையா? சுகமடைஞ்ச அந்த 10 பேரும் திரும்பி வரலையா? சொல்லிட்டு அவனை நோக்கி, அந்த குஷ்டரோகியை நோக்கி, ஓ பரவாயில்ல, நீனாவது என் மேல் நம்பிக்கையா இருந்தியே, சந்தோஷம்டா அப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவனை ரெண்டிப்பாய் ஆசீர்வதித்தார். 2 மடங்கு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சதுங்க. 1 மடங்கு சுகம். அவனை நோக்கி, நீ எழுந்து போ. ஆண்டவர் அவனை தூக்கி விடுறாரு. எழுந்திரிப்பா, போதும், நீ எழுந்து ஊருக்குள்ள போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உனக்கு ஒரு ரட்சிப்பை நான் தந்துட்டேன், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்துட்டா அப்பா, நீ சுகமடைஞ்சிட்ட, உனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் தர்றேன் உனக்கு. பரலோகத்திலே அந்த கல்லனுக்கு பக்கத்தில் இந்த மனுஷன் படுத்திருப்பாருங்க, உட்கார்ந்துருப்பார். கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இப்படி என்னுடைய இதயத்திலிருந்து நன்றி சொல்லுகிற மனுஷனாய் நாள்தோறும் என்ற குஷ்டரோகம், என்னுடைய பாவ அக்கிரமம் நீங்கி என்னை இந்த பரிசுத்த தேசத்துக்கு அழைச்சிங்களே,
என்னுடைய இதயத்திலிருந்து புது பாட்டு வரணுமே. இதெல்லாம் புது பாடலுங்க. இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். ஏதோ சபைக்கு நான் வந்தான், போனேன், வேதம் படித்தேன், ஜெபித்தேன், எல்லாமே நல்லதுதான். ஆண்டவர் விரும்புவதெல்லாம், ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி, சுகத்திற்காக நன்றி. இந்த நாளில் கூட எத்தனையோ பேருக்கு ஜீவன் இல்லாமல் இருக்கிறாங்களே. ஆண்டவரே எனக்கு நீ ஜீவன் தந்து பலன் தந்து என்னை பாட செய்தீரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவர் சொல்லி நான் முழு இருதயமாக முழு ஆத்மாவோடு நாம் நன்றி சொல்லும்போது நம்முடைய நன்றியை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இப்படி வாழ்ந்த ஒரு கூட ஜனங்களை தான் சொல்லி ஆண்டவர் அவருடைய புதுப்பாட்டை பாடினார்கள். வெளிப்படுத்தல் சொல்லி நான் முடிச்சிடறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் நம்ம கேட்டோம் 5ஆம் அதிகாரத்தில். இப்படி 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவரை குறித்து ஆண்டவர் நம்மை சொல்லிட்டு 5:5 அழுகிற ஜனங்களை பார்த்து யூதா கோத்திர சிங்கமும் தாவீது வேறுமானவர் சொல்லி ஆரம்பித்து காரியங்களை பேசிக்கிட்டே வந்து 9ஆம் வசனம் 8ஆம் வசனம், அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து எங்களை என்னை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. அல்லேலூயா. நான் அதில் எழுதி வச்சிருக்கேங்க, ஆண்டவரே என்னை உம்முடைய தேவனுக்கென்று உம்முடைய பிள்ளையாய் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே, ஏதோ சும்மா விலை கொடுத்து பணம் கொடுத்து காசு கொடுத்து வாங்கினீங்க, உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே என்னை மீட்டுக்கொண்டீங்களே ஆண்டவரே. நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீரே, நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆண்டவரே நாங்கள் பூமியிலே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்கள் இதயத்திலே ஒரு புது பாட்டு வரும். ஆண்டவரே நெருக்கத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவரே இல்லாமையின் மத்தியிலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆண்டவரே இது யாருக்கும் தெரியாது, அடுத்தவங்க காதில் விழாது. நான் பாடுற பாட்டு அடுத்தவங்களுக்கு புரியாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், புதிய பாட்டை நான் பாடணும் ஆண்டவரே. இப்படி புதிய பாட்டை நாம் பாடுகிறவர்களாய் வரும் நாட்கள் நாம் மாறணுங்க. தொடர்ந்து 14ஆம் அதிகாரம், அதே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 14:3 படிக்கிறேன். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவனுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. கொஞ்சம் ஜனங்கள் தாங்க, கொஞ்சம் பேர் தான், 10ல் ஒரு ஆள் நன்றி சொல்ல வந்தது போல தான். ஆண்டவரே இந்த புது பாடல், இந்த புதிய வாழ்க்கை, ஆண்டவரே இந்த இலகுவான வாழ்க்கை, புதிய வாழ்க்கைன்னு இது புதுசாக இல்லை. ஆண்டவரே இப்படி நெருக்கத்திலும் துன்பத்திலும் மிகுந்த சந்தோஷமாக வாழ கற்றுத்தரீங்களா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையை வாழ்கிற என்னுடைய இருதயத்திலே ஒரு புது பாடல் உண்டாகிட்டே இருக்கும். நான் பாடி பரவசம் அடைவேன். புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு இப்படி 144,000 பேரை எல்லாம் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. அவங்க அப்படி புது பாட்டை பாடுறதுக்கு என்ன காரணம் ஆண்டவரே சொல்லுங்க. நான் ஒரு புது பாட்டை பாடணுன்னா சும்மா வராது, புது படத்தை பார்த்தது போல தான். ஆண்டவரே நான் இந்த புதிய பாடலை என் இருதயத்திலிருந்து நான் பாடணுன்னா 4ஆம் வசனம் 14:4, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, இவர்கள் கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். நம்மளாம் ஆண்டோட ரத்தத்தினால், சொந்த ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட ஜனங்கள்ங்க. முதல் பலன் நம்ம இடத்துல இந்த தீமையெல்லாம் இருக்கக்கூடாது, கரைப்படுகிற வாழ்க்கையின் இடத்துல இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் உண்மை என்னுடைய கற்புள்ள வாழ்க்கையோடு கூட நான் உண்மை பின்பற்றணும். ஆண்டவரே ஆட்டுக்குட்டியான இயேசுவே நீங்கள் எங்கே போனாலும் நான் வர்றேன் ஆண்டவரே. பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கற்றுத்தாங்க, நான் பயப்பட மாட்டேன். என்னிடத்துல பரிசுத்த ஆவி இல்லாமல் நான் கடந்த நாளில் பயந்தது உண்மைதான். நான் இனி பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. எது நடந்தாலும் நீங்கள் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்வீங்க ஆண்டவரே சொல்லிட்டு 5ஆம் வசனம், இவருடைய வாயிலே கபடம் இல்லை, ஆண்டவரே என்னுடைய இருதயத்திலே கபடு இருக்கக்கூடாது ஆண்டவரே. எது எனக்கு நஷ்டமானாலும் ஆகிட்டு போகுது, எது என்னை விட்டு போனாலும் போயிட்டு போகுது.
என்னிடத்துல கபடம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் இருதயத்திலே, வாயிலே, சிந்தையிலே, எண்ணங்களிலே நேற்று வரைக்கும் நான் அப்படி இருந்த மனுஷன்தான். இதை படித்த மறுநாள்லேருந்து ஆண்டவரே மனம் திரும்புகிற ஆண்டவரே, என் நிமித்தம் பரலோகத்திலே இன்னைக்கு சந்தோஷம் உண்டாகும். தேவதூதர்கள் என் பேரை சொல்லி சந்தோஷப்படுவாங்களே, ஸ்தோத்திரம். என் இருதயத்திலே கபடம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாகவும் மாசு இல்லாதவர்களாக இருந்தார்கள். நம்ம இடத்துல மாசு இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புவதெல்லாம், தேவனே இப்படி நான் ஒரு புதிய பாட்டை பாடி நான் சந்தோஷமாக பூமியிலே வாழணும்னா என்னிடத்துல கபடம் இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, தீமை இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீ உங்களுடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்டு கொண்ட அந்த உணர்வு எனக்கு இருக்குன்னு ஆண்டவரே. அப்போ தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் புது பாடல் வரும். இல்லாட்டி பழைய பாட்டு தான் வரும். பழையவைகள் யாவும் ஒழிந்ததே, ஒழியாது, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. எங்கடா ஆகுதுன்னா ஆகாது. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் இன்றையிலிருந்து எல்லாம் புதுசாயின் ஆண்டவரே. எல்லாம் சட்டை இட்ட பேண்ட்டு செருப்பு இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் நானே ஆக்கிக்கலாம். என் இருதயம் புதிதாகணுமே, என் சிந்தைகள் புதிதாகணுமே, என் எண்ணம் புதிதாகணுமே. உங்களுடைய ரத்தத்திற்கு நான் பங்காளி ஆண்டவரே. சும்மா நம்ம விளையாடக்கூடாதுங்க ஆண்டவரத்தில் ஆண்டவரே, நான் ஆழமாய் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. அந்த நல்ல மனுஷன் சமாரியனை போல மாற எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா ஆண்டவர் சும்மா நம்மளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கலிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், அங்கே இதே வசனம் தான் எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்து 13:8 நேற்றும் இன்றும் என்றும் மாறாதா இருக்கிறான்னு சொல்லிட்டு 10ஆம் வசனம் 9 பலவிதமான அந்நிய போதனைகளாலே அழைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினாலே அல்ல, சாப்பாடு அல்ல. போஜனம்னா அதான், சாப்பாடு அல்ல. கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களாலே முயற்சி செய்வர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவர்கள் இப்படி காரியங்கள் பேசிட்டு அந்தபடியே 13:12 இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவரே, நானும் இப்படி என்னோட வாழ்க்கையில் எனக்கு வருகிற நெருக்கத்தில், சூழ்நிலையில், வேலை ஸ்தலத்தில், என்னுடைய தொழிலில் ஆண்டவரே உண்மை கனப்படுத்துகிறேன் ஆண்டவரே. இது யாருக்கும் தெரியாது, நான் ஆண்டவரை கனப்படுத்துறது. ஆண்டவரே, அதெல்லாம் எனக்கு என் இருதயத்திலே உண்டாகிற பாட்டு ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சில்லற இல்லையா, என்ன இழிச்சவா ஆட்டோக்காரனாக இருக்கிறான்னு சொல்லி நினச்சிருப்பாங்க அநேகர். பரவாயில்லைங்க, 100 ரூபாய் நான் மாற்றி உங்கள்கிட்ட 20 ரூபா வாங்குறதுக்கு டைம் இல்லை. இப்போ எனக்கும் டைம் இல்லை, உங்களுக்கும் கொடுக்க நேரம் இல்லை. எடுத்துக்கிட்டு போங்க. நம்மளுடைய இருதயத்தில் வருகிற புது பாடலை ஆண்டவர் பார்ப்பாருங்க. ஏதோ என்னுடைய காரியங்களாம் சொல்ல வரல, எனக்கு வந்துட்டு அப்படியே. ஆண்டவரே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் செய்த நன்மைக்கு நான் என்ன செய்வேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் ஆண்டவரே இந்த வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை செய்யுங்க, தயவு செய்யுங்க. தொடர்ந்து நன்றி சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இந்த புதிய ஆண்டை தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட தேவன் கிருபையாய் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு வருஷத்தை கிருபையாய் கூட்டி அவருக்கு நன்றி சொல்லவும், அவரை தொழுது கொள்ளவும், அவரை ஆராதிக்கவும், சகல பரிசுத்தவான்களோடு சபை கூடி அவருடைய அன்பை ருசிக்கவும் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் கேட்டோம், எப்பொழுதுமே ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்பொழுதுமே இது ஒரு புது வருஷம், இன்றைக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமேனு எப்பொழுதுமே ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அவன் நன்றி உள்ளவனாக தான் இருக்கணும் தேவனுக்கு. ஏன்னா நம்மளை தேவன் எந்த நிலையிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்தார் என்பதை நம்ம எப்பொழுதும் நம் நினைத்தோம்னா உண்மையிலேயே அது இருதயத்திலிருந்து நன்றி வரதான் செய்யும். புது வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும். அப்படி தான் நான் ஆசைப்படுறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ நம்ம ஒரு வருஷத்துக்கு எத்தனையோ காரியங்களை நம்ம கடந்து போயிருப்போம். வியாதி, பண கஷ்டம், பாவ சோதனை, இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள், பிள்ளைகள் படிப்பு, எத்தனையோ காரியங்களை கடந்து போயிருப்போம். நான் அப்படி கடந்து போன நேரத்துல எல்லாம் உண்மை தேவனுடைய வார்த்தை தான் என்னை தேற்றினது. நான் எப்பொழுதும் தேவனுக்கு பாவ சோதனைகளில் விழுந்து போகிற சமயத்தில் ஆண்டவரே அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிற பொழுதெல்லாம், மகனே மகளே பயப்படாத, நான் இருக்கேன், நான் உன்னோடு இருக்கிறேன்,
உலகம் முடியும் சதா காலங்களில் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் உன்னோடு தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எப்போயுமே என்னை தேற்றுகிறவராக தான் இருக்கிறார். அதுக்காக நான் சோர்ந்து போகிறதில்லை. நான் எப்பொழுதும் அவருடைய இரக்கத்தை பெறவும் அவர் கிருபாசனத்தண்டைக்கு தைரியமாக நான் போய் எப்பயுமே ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தான் நானும் பிரயாசப்பட்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் எழுதின அப்போஸ்தலர் நிருபம் அப்போஸ்தலர் 10:34 அப்போஸ்தலர் 10:34 அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறாராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நாம் இதில் வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும். அவர் என்ன நன்மை செய்தார்னு நான் கேட்டு பார்த்தேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 3 ஆண்டு காலம் ஊழியம் செஞ்சாங்க. 30 ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கை நமக்கு தெரியாது, இல்லை வேதத்தில் இல்லை. ஆனாலும் அந்த 3 ஆண்டு காலம் அவர் என்ன நன்மை செய்தார்னா, எந்த மனுஷருக்கு யாருக்கும் பணத்தையோ காசையோ கொடுத்து நீ பொழைச்சிக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அவர்களுக்கு அவர் செய்த நன்மை என்னன்னா, பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் பிடியிலும் இருந்த ஜனங்களை அவர் விடுதலையாக்கினார். அதுதான் அவர் செய்த நன்மை. தேவன் நமக்கு செய்த நன்மை என்றால், பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்த நம்மளை ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக்கி இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரே. இதுதான் அவர் செய்த நன்மை. என்னன்னா, இதுதான் அவர் செய்த நன்மை. இயேசுவோடு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதில் யூதாஸ் காரியத்தை தான் பணப்பையை வச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் இவ்வளவு பேருக்கும் சாப்பாடு, ஆகாரம், இடம், ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எங்கே கிடச்சிருந்துருக்குன்னு பார்த்தோம்னா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும், அவங்க கூட இருந்த எல்லாருக்குமே ஆண்டவர் நன்மை செய்கிறவராக தான் இருந்தார். அவருக்கு யாரும் பணத்தையோ காசோ அவருக்கு கொடுக்கல. எல்லாமே அவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் தாராளமாய் உற்சாகமாய் அவரிடத்துல கொடுத்து அப்படி தான் அவருடைய ஊழியத்தை தாங்கினாங்க. அதனால தான் நம்ம இதில் வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்தார். என்னுடைய வாழ்க்கையில் என்ன நன்மை செய்தார்னா, அவர் என்னை ரட்சித்திருக்கிறார். அதுதான் எனக்கு அவருக்கு ஏன் நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன்னா, அவர் என்னை ரட்சித்திருக்கிறார். பிசாசின் வல்லமையினாலும் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் கடந்த என்னை அவர் ரட்சித்திருக்கிறார். அதற்கு நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நான் எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்துகிறவனாய் தான் நான் இருக்கிறேன். ஏதோ இந்த வருடம் பிறந்ததுனால அவர் செய்த நன்மைகள் எப்பொழுதும் என்ன அவர் மாத்திரம் ரட்சிக்கலைன்னா நம்ம எப்படி இருந்திருப்போமேன்னு தெரியாது. நம்ம பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், இன்னைக்கு குடும்பங்கள் இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம காக்கப்பட்டிருக்கிறோன்னா தேவன் தந்த அந்த ரட்சிப்பினால் தான். அந்த ரட்சிப்பு இல்லைன்னா நம்ம பிள்ளைகள் எப்போவோ வழிதப்பி போயிருப்பார்கள். நாமளும் எப்போவோ வழிதப்பி போயிருப்போம். நாமளும் நம்ம வாழ்க்கை எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய நிர்பந்தமான நிலையை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் போகிற போதெல்லாம் ஆண்டவர் நம்மளை எப்பொழுதும், நீ எத்தனை முறை நீ சொல்லியிருக்கிற, எத்தனை முறை உபதேசம் பண்ணியிருக்கிற, எத்தனை முறை உனக்கு போதிச்சிருக்கிற, நீ இப்படி மீண்டும் மீண்டும் தப்பு செஞ்சுக்கிட்டு வாரியேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒருபோதும் யாரையும் தள்ளி விட்டது கிடையாது. நீ அவருக்கு தெரியும் நம்ம வீழ்ச்சுற்ற மாம்சத்தில் இருக்கிறோன்னு தெரியும். எப்போதெல்லாம் நம்ம தன்னுடைய நிர்பந்த நிலையை உணர்ந்து தேவனிடத்தில் போகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்கிறவர் தான். ஒரு காலம் அவர் பிரயோஜனமற்றவன் என்று அவர் தள்ளிவிடவே மாட்டார். நான் அப்படிதான் அவர் கிருபாசனத்தண்டைக்கு போகிறேன். நான் அப்படிதான் அவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்கிறேன். அவருடைய வார்த்தை இல்லை என்றால் பயப்படாதேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் நீ பயப்படாத இருக்கிறோம்னா
பயம்தான் நம்மளுக்கு அதிகமாகவே வருது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு முறை சொல்லல, 2 முறை சொல்லல, எத்தனையோ முறை சொல்லியிருக்கார். ஆனால் நம்ம பயத்தை தான் நம்ம சம்பாதிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் கடவுளை இப்படி பயப்பட்டு சோதிக்கப்பட்டு ஆண்டவரிடத்துல போகும்போதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்படிதான் என்னை இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் என்னை தேற்றினார். நான் எப்பொழுதும் அவர் என்னை எந்த நிலையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார் என்பதை நான் அவருக்கு மறக்காமல் நான் எப்பொழுது நான் நன்றி சொல்லுகிறவனாக தான் இருக்கிறேன். இந்த ஒரு வாழ்க்கைன்னா இந்த பூமியில் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்தது, உடுத்தினது, சாப்பிட்டது, பிள்ளைகளை வளர்த்தது எதுவுமே நம்மளுக்கு பிரதிபலனாக கூட வராது. நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம ஒரு வாழ்ந்த வாழ்க்கை மட்டும்தான் நித்தியத்தில் நம்ம கூட ஒரு சொத்தாக வரும். யோபுல ஒரு வார்த்தை இருக்கு, யோபின் புஸ்தகம் 36:5, இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். தேவன் ஒருவரையும் புறக்கணியார், அவர் மன உருக்கத்திலும் மகத்துவம் உள்ளவர். அவர் மனம் முருகுகிற கர்த்தர். நம்மளுக்காக நம்ம பிள்ளை எப்படி அந்த கேட்டம அந்த சமாரியன் எப்படி அவன் ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆனால் அவன் தன் எந்த நிலையிலிருந்து தூக்கி எடுத்தார் என்பதை அவன் உணர்ந்தவனாக இருந்ததுனால தான் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அப்படி மிகுந்த நன்றியை செலுத்தினான். 9 பேர் போயிட்டாங்க. அப்படி 9 பேரில் நாமளும் இருக்கக்கூடாது. தேவன் நம்ம எந்த நிலையிலிருந்து தூக்கி எடுத்தார் என்பதை நாம் நினச்சி நம்மளுக்கு தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல நாம் எப்பொழுதும் கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ இந்த புதிய வருஷத்தில் இல்லை, இதோ தற்செயலாக இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் தேவன் அவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நன்றி செலுத்திட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே மாறிப்போகும். எல்லா சூழ்நிலையும் மாறிப்போகும். சூழ்நிலைகளில் கூட ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த சூழ்நிலையை அனுமதிச்சதுக்காக நன்றின்னு சொல்லிட்டோம்னாலே தேவன் நம்மளுடைய இருதயத்தை தேற்றுகிறவராக இருக்கிறார். இன்னொரு ஒரே ஒரு வார்த்தை 11ல், இதே யோபு 36:11, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். இப்படி யாரெல்லாம் தேவனை சேவிக்கிறார்களோ அவர்களுடைய நாட்கள் செல்வ வாழ்வாக போக்குவார்கள். இந்த வருஷங்களை நாம் செல்வ வாழ்வாக போக்கணும்னா அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நம்ம எப்பொழுதும் அடங்கி இருக்கணும். அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும். வருஷங்களை செல்வ வாழ்வாக போக்குவார்கள். செல்வனை என்ன, இந்த பூமியில் நம்ம சேர்க்கிற எல்லாமே அழிந்து போகும். செல்வன்னா இயேசு கிறிஸ்து தான் செல்வம், அவர் தான் சொத்து. இந்த பூமியில் நம்ம எதுவுமே அதை யோபு சொல்லுகிறார்ல, நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் போகிறேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எப்படி அவ்வளவு பெரிய சூழ்நிலையிலும் யோபு எப்படி அவருக்கு நன்றி சொல்ல முடியும்னா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அவர் நன்றி உள்ளவனா இருந்ததுனால தான் ஆண்டவருக்கு இழந்தது எல்லாத்தையும் ஆண்டவர் அவனுக்கு திரும்பவும் 2 தனையாக கொடுத்தார். இப்படி இது நான் வாசிக்கும் போது அப்படிதான் நான் உணர்ந்து கொண்டேன். செல்வம்னா என்ன, அந்த பூமியில் செல்வம்னா ஒன்றுமே கிடையாது. பணமோ காசோ புகழோ அந்தஸ்தோ வீடோ ஆஸ்தியோ எதுவுமே செல்வம் கிடையாது. சொத்துனா செல்வம் தான். இயேசு தான் செல்வம். அவருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருந்தோம்னா இந்த வருஷம் நமக்கு செல்வ வாழ்வாக நம்ம வாழ்வோம் என்று என்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். லூக்காவில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை கேட்டோம். அங்கே ஒரு 10 குஷ்டரோகிகள் வர்றாங்க ஆண்டவர்கிட்ட. அத்தனை பேரும் சுகம் பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ ஒரே மட்டும் ஒரே ஒரு சமாரியன், ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு அவன் சொல்கிறான். சொல்லும்போது தேவனை மகிமைப்படுத்தி அவர் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான், நன்றி செலுத்தினான் அப்படின்னு பார்த்தோம். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர். ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் அவன் இன்னொன்று கேட்டோம், அவனுக்கு டபுள் போர்ஷன், இரட்டிப்பாக கிடைச்சது, சுகம், ரட்சிப்பு. இந்த உலகத்தில் நாம் எதை ரொம்ப பெருசாக மேன்மையாக நினைக்கிறோம் அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் வாழ்க்கை நமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை, அப்பா அம்மா மனைவி பிள்ளைங்க, அப்புறம் சுற்று வேலை, ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்,
சபை, சகோதரர்கள், இந்த மாதிரி நம்மளை சுற்றி ஒரு பெரிய வட்டம் இருக்குது. இதில் எது நமக்கு மேன்மையாக தெரியுது? ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த நன்மைகள்லாம் நம்ம எது பெரிய நன்மையாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். உண்மையிலே ரட்சிப்பு தான் நமக்கு பெரிய ரட்சிப்பு தான் அந்த உலகத்தில் நமக்கு ரொம்ப பெருசு, மேன்மையாக நினைக்கிறோம், விலையேற பெற்றதாக நினைக்கிறோம். நம்ம பாவத்தை அந்த அளவுக்கு நம்ம பார்த்து தேவன்கிட்ட குணப்பட்டு, ஆண்டவரே உமக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே, நீங்கள் இல்லைன்னா, நீங்கள் என்னை பார்க்காம இருந்திருந்தா, நீங்கள் என்னை ரட்சிக்காமல் இருந்திருந்தா எங்கே நான் அதில் பாதாளத்தை இருந்திருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவங்களா இருக்கணும். முதலாவது நன்றி அறிந்துள்ளவங்களாக நம்ம இருக்கணும். தேவனிடம் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அது ரைட்டு. நம்ம எல்லாரும் கூடி ஆராதிக்கும் போது தேவனுக்கு நாம் நிச்சயமாக நன்றி செலுத்த நம்மளால் முடியும். அது நம்ம கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம தனிப்பட்ட விதத்துலையும் சரி, ஆண்டவரே நமக்கு நன்றி நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். சபைக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டவரே நன்றின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் நான் என்கிட்ட பார்த்த ஒரு சில நான் வேறதும் உணர்ச்சி வசப்படுவேன் பட்டதில்லை. எந்த அளவுக்கு நாம் இந்த ரட்சிப்புக்கு காரணமாக பல பேர் நமக்கு இருந்திருக்காங்க. ரட்சிப்புங்கிறது முதல்ல ஆண்டவரை நாம் தெரிந்து கொண்டது மட்டும் இல்லை, நாம் தொடர்ந்து கடைசி வரைக்கும் நம்ம தேவனோடு கலகலமாக போகிற வரைக்கும் நாம் ஒருவராலையும் நடத்தி செல்லப்படுகிறோம். இது முதல்ல பேரண்ட்ஸ் அம்மா அப்பாட்ட பார்த்து, ஆண்டவர் நீங்கள் என்னை பெற்றதுக்காக உங்களுக்கு நன்றி, என்னை பெற்று நான் ஆண்டவரை இந்த உலகத்தில் அறிந்து கொள்ள எனக்கு உங்கள் மூலமாக தான் நான் இவ்வளோ பெரிய மேன்மையான வாழ்க்கையை நான் கண்டுகொண்டேன். நான் எங்கள் அம்மாவே அப்பாவே அப்பா இல்லை, அந்த அம்மாவை பார்த்து, அம்மா உங்களுக்கு நன்றின்னு என்னால் சொல்ல முடியுமான்னா என்னால் சொல்ல முடியல. ரியலாக நான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு இன்னும் வரலை. ஒரு ஈகோ, ஒரு அம்மா தானே, நம்ம அம்மா தானே அப்படின்னு. மனைவியை பார்த்து ரொம்ப நன்றி, உன்னால் தான் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கேன் பல விதங்களில், பல சூழ்நிலைகளில் தேவன் என்னை பொறுப்பெடுத்து உன் மூலமாக என்னை நடத்தி வருகிறார். பிள்ளைங்களை பார்த்து உன் மூலமாக தான் தேவன் என்னை அநேக என்கிட்ட இருக்கிற பாவங்களை, என்கிட்ட இருக்கிற கோபங்களை, என்கிட்ட இருக்கிற தாபங்களை, என்கிட்ட இருக்கிற ஈகோவை, என்கிட்ட இருக்கிற கசப்பான காரியங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் மூலமாக தான் கொண்டு வந்து காண்பித்து இந்த உலகத்தில் என்னை பரிசுத்த பாதையில் நடத்துகிறார், உனக்கு நன்றி. அப்புறம் முதல்ல சத்தியத்தை நமக்கு சொன்னவங்களை பார்த்து, நீங்கள் இந்த சத்தியத்தை எனக்கு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஆண்டவர் சத்தியத்தை சொன்னார், சொல்லி நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார். சத்தியத்தை சொல்லி விட்டிருந்தா நம் சபையில் இணைக்கப்படாத ஒரு கட்டப்படாத ஒரு கல்லை போல தனியாக தான் இருந்திருப்போம். ஆனால் தேவன் நம்மை சபையில் வைத்து அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக நம்மை தகுதிப்படுத்துகிறார். சிறுமந்தையே, உங்களுக்கு பிதா ராஜ்யத்தை கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது எது மூலமாக சாத்தியம் அப்படின்னா சபை மூலமாக தான். சபை இல்லைன்னா பாதுகாப்பாய் நம் தேவனுடைய கரங்களில் ஒப்புவிக்கப்பட முடியாது. இந்த உலகத்தில் நோவா முதல்ல பேழையை காட்டினான். நேற்று நான் அந்த வார்த்தை கேட்டே ரொம்ப எனக்கு சவாலாக இருந்துச்சு. அந்த பேழையை கட்டும்போது எவ்வளவோ காரியங்கள் அங்கே உள்ள எல்லாமே காக்கப்பட்டது. அதுக்குள்ளே தண்ணி வராதபடிக்கு சுற்றி அவ்வளோ அழிவு, அவ்வளோ ஒரு ஜலம். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அந்த பேழையில் ஒரு சின்ன ஓட்டை இருந்திருந்தால் அந்த ஓட்டைகள் அவ்வளோ தண்ணி வந்திருக்கும். அந்த ஓட்டையை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்து கீழ்பூசி அடைச்சி அங்கே செய்ய வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு அவனுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவனை நம்பி அவன் மட்டும் இல்லை, இன்னொரு 7 ஜீவன்கள், மனிதர்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்கள் எல்லாமே இருந்தது. அந்த அத்தனை சுற்றி தண்ணி, வெளியில் போனால் அழிவு, தப்பிக்க முடியாது. ஆனால் பேழைக்குள்ள பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருந்தான். அவன் மூலமாக அத்தனை உயிர்களும், இந்த உலகத்தில் தேவன் படைச்ச அத்தனை உயிர்களும், தேவன் நினச்சிருந்தா அத்தனையும் அழிச்சு போட்டு உடனே இன்னொன்று அவரால் படைக்க ரொம்ப நேரம் ஆயிருக்காது. தேவன் அவைகளை அப்படியே கொண்டு வரணும்னு நினச்சார். அப்போ அவர்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டிருந்தார்கள். இப்போது நம்ம இந்த சபையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறோம். அன்றைக்கி பிரபாகர் பிரதர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். அதை கேட்கும்போது அதை ஒரு சின்ன மெசேஜ் தான், நான் அதை படிக்கிறேன். நன்றி போதகரே, நமது கலாச்சாரத்தில் பாஸ்டர்கள் தினம், சபை மூப்பர்களுக்கு சபையார் நன்றி சொல்லும் நாள் என்று ஒன்று கிடையாது. எங்களைப் போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு ஜெயக்கொடியாய் முன் நடத்துகிறவர் கிறிஸ்து மாத்திரம் அல்ல, தங்களை மறைத்து கொண்டு வாழும் நீங்களும் கூட. எங்களைப் போலவே குடும்பம், அலுவலகம், அயர்வு, சோர்வு, பலவீனம், சோதனை தங்களுக்கு இருந்த போதும் அநேக குடும்பங்களை விசாரித்து புத்தி சொல்லி
சீர்பொருத்தி முக்கியமாக சாட்சியாக வாழ்ந்து ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து மணிக்கணக்கில் நேரம் செலவிட்டு ஆண்டவர் சொல்லும் வார்த்தையை ஒதுக்கும் உங்களுக்கு உளமார்ந்த நன்றிகள். ஆண்டவர் தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பிசாசு காலின் கீழ் மிதிப்பட்டு தோற்றுக்கொண்டே பாதாளம் மேற்கொள்ளா சபையை தேவன் தொடர்ந்து கட்ட உங்களை பயன்படுத்துவாராக. நன்றி. மோரிஷ் ஃபீஷ் அப்படின்னு பேர் எனக்கு சரியாக தெரில. அவர் எழுதின ஒரு ஆர்டிக்கல், சின்ன ஆர்டிக்கல். அப்போ நம்ம நன்றியுணர்வு தொடர்ந்து அவர்களை நோக்கி நாம் கடந்து போக வேண்டும். நான் மூப்பர்கள் அப்படின்னு இது வரைக்கும் நான் பேசினதில்லை, ஆனால் ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். அவர்கள் நம்மை போல பாடுள்ள மனிதர்கள். அவர்களில் 1000 குறைவுகள் இருக்கும். ஆனால் தேவனுக்காக அவர்கள் சபையில் முன்பாக நிற்கிற போது எவ்வளவு தாக்குதல்களையும் எவ்வளவு இன்னல்களையும் எவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பல்முனை தாக்குதல். தன்னுடைய சொந்த சகோதரர்கள் புரிந்து கொள்ள முடியாது, தன்னுடைய சொந்த சபையார் புரிந்து கொள்ள மாட்டார்கள், தன்னுடைய சொந்த குடும்பத்தாருக்காக நேரம் செலவழிக்க முடியாது. அவர்கள் மத்தியில் நீங்கள் என்ன அப்படின்னு உறவினர்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க போனால். அப்படிலாம் எவ்வளோ பிரச்சனைகளும் இருக்குது. பட் நாம் அவர்களுக்கு எப்படி நன்றியுள்ளவர்களாக இருந்தோம். இந்த ரட்சிப்பு தொடர்ந்து அவர்களால் நடத்தப்பட்டு போகிற அவர்களால் தான் அவர்களை வைத்து தான் தேவன் நம்மை தொடர்ந்து இந்த ரட்சிப்பின் பாதையில் நடத்துகிறார் என்கிற அடிப்படை புரிதல் நமக்கு இருந்ததுன்னா நாம் எப்படி நன்றியுள்ளவர்களாக இருப்போம். அவர்களை நிற்க வச்சு, பிரதர்ஸ் உங்கள் 3 பேருக்கு ரொம்ப நன்றி. அவர்களால் இது சரியாக செய்ய முடியாது. அவர்கள் மனைவிமார்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னா, ஒருவேளை ஜான் வெஸ்லி நினைக்கிறேன், அவருடைய மனைவி எந்த நேரமும் அவரை போட்டு பயங்கரமாக ஒரு பிசாசு மாதிரி அப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஜான் வெஸ்லி தான் நினைக்கிறேன், அந்த கிறிஸ்தவான். அதுக்கு மத்தியில் அவர் வாழ்ந்தார். எல்லாருக்கும் அப்படிப்பட்ட அழைப்பு இல்லை. ஆனால் அவர்கள் இருக்கும்போது அவர்களுடைய மனைவிமார்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அதை செய்ய முடியாது. அப்போ அவர்களுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துகிறோம்? அதுக்கப்புறம் நம்முடைய சகோதர சகோதரிகள் கூட, பிரதர் நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்களை பார்த்து நான் உற்சாகம் அடைகிறேன், உங்களை பார்த்து நான் முன்னாடி போகிறேன். எத்தனை பேர் என்னை தேவனுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் வளரும்படிக்கு பலப்படும்படிக்கு இங்கே சில பேரோட எளிமையான வாழ்க்கையை பார்த்து, சில பேரோட சவாலான வாழ்க்கையை பார்த்து நான் உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அவர்களை பார்த்து நான் நேரடியாக நன்றி சொல்லியிருக்கேனா? சொல்லலை. நாம் நன்றிங்கிறது தேவனுக்கிட்ட செலுத்துறது ஈஸி, ஆனால் மனுஷங்கள்கிட்ட காண்பிக்கிறதும் அந்த முழு அடிப்படையில். இப்போ இந்த ரட்சிப்பை மேன்மையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக நம்ம இருப்போம். அவங்களோட குறைகளை பார்த்து நாம் அப்படியே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒருவேளை அடிப்படையில் நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன், ஒரு 2 நிமிஷம் பிரதர் கூட. சப்போஸ் இப்போ அந்த பிரதர் இருக்காங்க, அவர் இங்கே இந்த சபையை ஆரம்பிக்கலைன்னா யாரோ ஒரு ராபர்ட்டோ ஜூலியஸோ ஆரம்பிச்சிருப்பாங்க. தேவன் அவங்கள கொண்டு நடத்தியிருப்பார், நான் இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆனால் இங்கே சபை வர்றதுக்கு காரணமாக இருந்த ஒரு மனுஷன், யாரோ ஒருத்தர், அவர் மட்டும் கிடையாது, நான் இங்கே இருக்கிற அவரை மட்டும் சொல்கிறேன், பலர் பின்னாடி இருக்கிறாங்க, நான் அதை நான் சொல்லலை. அவருக்கு பேக் போனாக இருந்து பல விதத்தில் நன்றி அவரை சப்போர்ட் பண்ணி, இல்லை யாரையோ எப்படியோ தேவன் ஒருத்தரை எப்படிலாம் இது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன்னா, நான் பார்த்து தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கேனா அப்படின்னா என்னால் சொல்ல முடியல. அப்போ எந்த அளவுக்கு நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் இந்த நன்றிங்கிற விஷயத்தில். அதை நான் நன்றி சொல்ல பழகுகிற போது தேவன் நம்மை அவனை பார்த்தது போல ரட்சிப்பு நமக்கு பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் வர முடியும். இல்லைன்னா அது தூரமாக தான் இருக்கும். பிரதர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, பிரதர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, மனைவிக்கு நன்றி, பிள்ளைக்கு நன்றி, என்னால் சொல்ல முடியல. ரட்சிப்பை நாம் மேன்மைப்படுத்துவோம், தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். கொஞ்ச நேரம் தயவு செய்து, ஒருவேளை நீங்கள் புதுசாக வந்திருக்கலாம், ஒருவேளை நிறைய வருஷங்களாக நாம் சபையில் இருக்கிறோம்னு இருக்கலாம். நாம் யாராக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாயும் நன்மையாயும் தான் இருக்க போகிறது. உபாகமம் புஸ்தகம்
11ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். அது என்று எழுதியிருக்கு. அதை நான் விளக்கி சொல்கிறேன். அப்புறம் அது என்றால் வாழ்க்கை, நீ வாழப்போகிற வாழ்க்கைன்னு அர்த்தம். நான் அப்புறம் மேலே படித்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த வாழ்க்கை உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற வாழ்வு. தேசம்னு எழுதியிருக்கிறத 2 வசனங்களையும் வாசித்து காட்டுறேன். தேசம் என்கிறது வாழ்வு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பழைய உடன்படிக்கையில் தேசம் தேசம் என்று எழுதியிருக்கிறது. ஒரு புது உடன்படிக்கையின் ஆவியுடனே கூட அதை வாசிப்போமானால் உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற வாழ்வு. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடியும் மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் உன் வாழ்வின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய கண்கள் நாம் வாழப்போகிற வாழ்க்கையின் மேல் கண்ணாய் இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன் சொல். அந்த வாழ்வு எப்படி இருக்காது? அந்த வாழ்வு நமக்கு எப்படி இருக்காது என்று எழுதியிருக்கிறது. 10ஆம் வசனம். நீ அடைய போகிற, சுதந்திரிக்க போகிறன்னா நீ உரிமையாய் நீ அடைய போகிற அந்த வாழ்வு, தேசத்தை நான் வாழ்வுன்னு வாசிக்கிறேன். அந்த வாழ்வு நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. நீ இப்போ வாழப்போகிற புது வாழ்வு, நீ விட்டு வந்த அடிமைத்தன வாழ்வை போல இப்போ இருக்காது. அந்த அடிமைத்தன வாழ்வு என்ன? நாம் ஒன்று அறியாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. நாம் யாருன்னு புரியாமல் புது வாழ்வுக்கு வர முடியாது. நமக்கு என்ன நடந்திருக்கு அல்லது என்ன நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்க வேண்டிய ஒன்று நடக்கலைன்னா கமல்நாதன் என்ன அப்படியே ஒரு மாதிரி ஆக்கி விட்டுட்டார். இந்த வாழ்வு சாத்தியம் இல்லை. நாம் நன்றி நன்றி நன்றின வரவே வராது. துரோகிகளாய் போவோம். நம்ம கேட்டோம் பலிபீடம் கட்டணும்னு, அது சாத்தியமில்லை. உதட்டுனால வாயினால் ஒன்று செய்யலாமே தவிர வாழ்வினால் ஒரு பலிபீடம் உண்டாக முடியாது. அது எங்க என்ன எழுதிட்டு தெரியுமா? நீ விட்டு வந்த எகிப்து தேசம், அது என்னன்னு தெரியுமா? நாம் விட்டு வந்த வாழ்வு. விட்டு வந்தோமா? வந்துட்டோமா? நம்ம விட்டு வந்திருந்தா நம்ம விட்டு வந்த வாழ்வு அந்த வாழ்வை விட்டு வந்துட்டோமா? அடிமைத்தன வாழ்வை, சிற்றின்ப வாழ்வை, பாவத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை அனுபவித்து வாழ்ந்த வாழ்வை, பாவ சந்தோஷங்களை அனுபவித்த எகிப்தின் வாழ்வு, உடுத்துறது சாப்பிடுறது இந்த உலகத்தின் சின்ன சின்ன அற்பமான காரியங்களை அனுபவிக்கிறதுனால் கிடைத்த சந்தோஷத்தை, அந்த வாழ்வு, அதுதான் எகிப்தின் வாழ்வு. சாபத்தின் வாழ்வு, ஆக்கினை தீர்ப்புக்கு, நரகாக்கினியின் பிள்ளைகள், நாம் கோபாக்கினியின் பிள்ளைகள், சபிக்கப்பட்டவர்கள், சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு பயம் 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 பயம், மனுஷருக்கு பயம், தெய்வ பக்தி அல்ல. தெய்வத்துக்கு எங்கேயோ நம்மளை தண்டிச்சிருவாரோ கண்டிச்சிருவாரோங்கிற பயம் பயம் பயம், எல்லா மதங்களும் இருக்கிற பயம் நம்மையும் ஆண்டு கொண்டிருந்தது. மனுஷ பயம், மனுஷருக்கு முன்பாக யோக்கியம். இப்பவும் பாவம், பாவத்துக்கு அடிமை, வெட்கமாக இருந்த காரியங்களை விரும்பி செய்தவர்கள் நாம். அப்படிதான் ரோமர்கள் எழுதியிருக்கு. இன்னைக்கு உட்கார்ந்து யோசித்த வெட்கம்,
அன்னைக்கு அதை விரும்பி அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தவர்கள். நீங்கள் புதுசாக வந்திருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் யாராக இருந்தாலும் அந்த எகிப்து அந்த நீ விட்டு வந்த எகிப்து அந்த தேசத்தை விட்டு விட்டாயா? அந்த வாழ்வை விட்டுட்டியா? மனம் திரும்பிட்டியா? அப்படின்னு ஆண்டவர் மனம் திரும்பிட்டோமா? அப்படி ஆண்டவரே இந்த வருஷம் கவனமாக கேளுங்க, இந்த வருஷம் முழுவதும் உங்க கண்கள் நான் என் குடும்பம் என் பிள்ளைகளையும் என் தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்களுக்குன்னு வாழப்போகிற புது வாழ்வின் மேல் நோக்கமாக இருக்க போகுது ஆண்டவரே. நீங்கள் விசாரிக்கிற வாழ்வது, நீங்கள் கண்காணிக்கிற வாழ்வாய் மாறப்போகுது ஆண்டவரே. அப்படி மாறணும்னா நான் உன்னை விடணும், மனம் திரும்பணும்னா. இந்த பூர்வதத்தில் வேற எதையும் பாவங்களை நான் சொல்ல விரும்பலை. நம்ம ஆழமாய் மனம் திரும்பியிருக்கிறோம். அப்படி இல்லைனா தேவன் அவர் கண்ணை நம்ம மேலே வைக்கிற வாழ்வாய் அது இருக்காது. அந்த எகிப்து தேசத்தை, அந்த எகிப்தின் வாழ்வை விட்டுட்டோமா? அடுத்து சொல்லுகிற அங்கே அந்த வாழ்வில் நீ என்ன செஞ்சது சொல்றாரு. தேசம்னு எழுதியிருக்கிறத வாழ்வுன்னு படிங்க. அந்த வாழ்வில் நீ என்ன செய்த தெரியுமா? நீயே விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீயே நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்த நீ தான் அதுக்கு அந்த வாழ்வுக்கு பொறுப்பா இருந்த. நீ உதைச்சி நீ பிரயாசப்பட்டு நான் நீதி செய்யணும், நான் அப்படி செய்யணும், நான் இப்படி இருக்கணும், ஒன்றும் நடக்கலை. நீயே முயற்சி செய்து விசுவாசம் இல்லாமல், துணை செய்வார் இல்லாமல், எனக்குள்ளே ஆவியானவர் வராமல், நான் மனம் திரும்பி மறுபடியும் பிறக்காமல், ஜீவன் வராமல், புது ஜீவனால் நான் இயக்கப்படாமல், மாம்சமா நான் ஏங்கிக் கொண்டு நானே விதைத்து நானே நீர் பாய்ச்சி காலால் நீர் பாய்ச்சி நானே பரிசுத்தமாய் வாழ நினைத்த வாழ்வது. அப்படி படிக்க முடியுதா? நான் அப்படிதான் படிக்கிறேன். நானே உழண்டு பரிசுத்தமாக, நானே நீதியாக, நானே அதை செய்ய, நானே பலிபீடம் கட்ட, அழைத்தவர் யாருன்னு தெரியாம, என்னை எங்கே அழைக்கிறார் என்று தெரியாமல், நானே உணர்ச்சி வசப்பட்டு எதையோ ஒன்றை செய்ய முயற்சிப்பட்ட காலங்கள். அடுத்த வசனம், நீங்கள் சுதந்திரிக்க நீங்கள் அடைய போகிற இந்த வாழ்வோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள வாழ்வு, அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் வாழ்வு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வாழப்போகும் வாழ்வு. இது மனுஷனுடைய சுயமுயற்சி, மனுஷனுடைய சாமர்த்தியம், மனுஷனுடைய பலன், மனுஷனுடைய உணர்வுகள், மனுஷனுடைய உணர்ச்சிகள், மனுஷனுடைய தீர்மானங்களால் வாழப்போகிற வாழ்வு இல்லை. இது பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்டு, பரிசுத்த ஆவியினாலே நிறையப்பட்டு, பரிசுத்த ஆவியினாலே உந்தப்பட்டு, தேவ அன்பினால் நிறையப்பட்டு, தேவன் அன்பினால் உந்தப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை இது. அப்படி யோசிக்கிறீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம இங்கே உட்காந்துருக்க தப்பாக விளங்கிக்க வேண்டாம், அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணலை. எத்தனையோ தீர்மானங்களை எத்தனையோ வருஷங்களாய் முதல் நாளில் எடுத்தவர்கள் நாம். எத்தனையோ தீர்மானங்கள் எடுப்போம் நாம். அப்படி இருக்கப்போய் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன்னு. நீங்களே யோசித்து பாருங்க என்ன நிறைவேற்றணும்னு. உணர்வுகளை பின்பற்றி இல்லை கிறிஸ்தவ வாழ்வு, உண்மையை பின்பற்றுகிற வாழ்வு. சத்தியம்தான். நான் உணரலாம், இன்னைக்கு நான் உணர்ச்சி வசப்படலாம், நான் உணர்வாக இருக்கலாம், நாளைக்கு அது போகலாம். விசுவாசம் பின்பற்றி போக வேண்டியது என்னுடைய உணர்வே அல்ல. எனக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி உணர்வு இருக்கலாம், நான் ஆவிக்குரியவன் போல தோணலாம், நான் அப்படியே எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிக்கிறேன்னு ஒரு தீர்மானத்தை இப்போ எடுத்து 2 சொட்டு கண்ணீரை விட்டு நான் தீர்மானித்து கிளம்பலாம், நல்லது. ஆனால் நாளைக்கு அது இல்லாமல் போகலாம். இதெல்லாம் நம்முடைய அனுபவம் தான். இங்கே உட்காந்துருக்கு நிறைய பேருடைய அனுபவம். எத்தனை தீர்மானங்களை எத்தனை அழுது புலம்பி எடுத்துகிட்டு போனவங்க தான். அதெல்லாம் காற்றுல போயிடும். நாம் உணர்வுகளில் ஆரம்பித்தால் எல்லாமே போயிடும். உணர்வுகள் போகும்,
உண்மையை பார்த்து போகணும், சத்தியத்தை பார்த்து. சத்தியம் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? சத்தியம்னா இயேசு. அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த புது வாழ்வு நான் வாழணும்னா அடிப்படையில் நான் அறிந்திருக்க வேண்டிய சத்தியம், என் பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் சொல்லுங்க அறையப்பட்டவன் என்கிறதை நான் நம்புறேன்னா, ஆழமாக எப்படி நான் நம்புறேன்னா, நம்பலைன்னா இந்த வாழ்வு கர்த்தர் கண்காணிக்கிற வாழ்வு அல்ல. ஏன்னா நான் விசுவாசம் இல்லாமல் என் உணர்வுகளுக்கு வர்றேன், ஒரு உண்மைக்கு வர மாட்டேன்றேன். என்னால் நம்ப முடியுதோ நம்ப முடியலையோ, சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 6:6, நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இப்போ பாருங்க, அப்படித்தான் தெரியுதா? உண்மை எது? ஆண்டவருடைய வார்த்தை உண்மையா நான் உண்மையா? ஆண்டவருடைய வார்த்தை உண்மையா நான் உண்மையா? ஆண்டவருடைய வார்த்தை உண்மை என்று நான் விசுவாசித்தால் நான் உண்மையுள்ளவனாய் மாறுவேன். நான் உண்மையுள்ளவனாய் இருக்க பிரயாசப்பட்டால் ஆண்டவருடைய வார்த்தையை பொய்யாய் மாற்றுவேன். வானம் பூமி ஒளியும், என் வார்த்தை ஒளியாதுன்னு சொன்னாங்க ஆண்டவர். என் பழைய மனுஷன் பாவத்துக்கு ஊழியம் செய்து வாழ்ந்த அந்த சாபமான எகிப்தின் வாழ்வு, அந்த சபிக்கப்பட்ட வாழ்வு, அந்த நரகாக்கினியின் வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த என்னால் முடியாது என்று ஆண்டவரே தேவனே என்மேல் கிருபையாய் இரும் என்று கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்ட போது தேவன் என் மனக்கண்களை திறந்து எனக்கு சத்தியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீ பாவத்துக்கு இனிமேல் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைப்பா. அது 2024. 25 அப்படி இல்லை. நீ பாவத்துக்கு நீ ஊழியம் செய்யாதபடிக்கு உன் பழைய மனுஷன் என்னோட கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். கலாத்தியர் 2:20-21. திரும்ப திரும்ப நம்ம இன்னைக்கு யோசிக்கலாம் முடியாது. என்ன எழுதியிருக்கு? கிறிஸ்துவுடனே கூட எடுத்துட்டீங்களா? கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்கென்று பிழைக்கும்படி 29ஆம் வசனம் 19ஆம் வசனம். தேவனுக்கென்று வாழுகிறதற்காக எகிப்தை விட்டு பாவத்தை விட்டுறணும். புதுசாக வந்திருக்கீங்களா நீங்கள்? ஆழமாய் மனம் திரும்பி இயேசு மட்டும்தான் பரிகாரி. அவரால் மட்டும்தான் பரிசுத்த வாழ்வை தர முடியும். அவர்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அவர்தான் வாசல். நானே வாசல் சொன்னாங்க ஆண்டவர். அந்த வாசல் வழியா வந்தா மட்டும்தான், இந்த வாசல்ல வர்றதுல சொல்ல, அந்த வாசல் வழியாய் கிறிஸ்து என்கிற இடுக்கமான வாசல் வழியாய், விசுவாசம் என்கிற இடுக்கமான வாசல் வழியாய், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து அவரை பின்பற்றுகிற இடுக்கமான வாசல் வழியாய், நானே அந்த இடுக்கமான வாசல். இதை வச்சுக்கும் 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன். சாரி 11 படிங்க. வாசல் வழியாய் வராம வருஷங்களாய் 40 வருஷம் இங்கே உட்காந்தாலும் பிரயோஜனம் இல்லை சகோதரர்களே. நம்ம புது வருஷம் கூட்டிட்டோங்கிறதுனால அடுத்த வருஷம் ஒன்று நல்லா, இந்த வருஷம் ஒன்று நமக்கு அப்படி ஆக போகிறது இல்லை. விளங்கிக்கணும். இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு அப்புறம் அடுத்த 2026 ஜனவரியில் உணர்ச்சி வசப்படுறதில்லை. இது இந்த கிறிஸ்தவ வாழ்வு வாசல் வழியாய் பிரவேசிக்கிற வாழ்வு. ஆண்டவரே நாம் பாவி, உங்களுடைய இரத்தத்தினால என் பாவங்களை மன்னியும், நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே. 180 டிகிரி அப்படியே நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே. கிழக்குக்கு போய்கிட்டு இருந்த நான் மேற்கு பக்கம் திரும்புகிற ஆண்டவரே, உங்கள் பக்கமாய் திரும்புகிறேன் என்று திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் கொண்டு அவருடைய பிள்ளையான வாழ்வது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர், அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் பெற்று அவர் வழியாய் பிரவேசித்த வாழ்வது. அப்படி போகிற மனுஷன், படிங்க, படித்த வசனத்தை படிங்க பிரதர். என் வழியாய், வேற வழியே இல்லை. கிறிஸ்துவே ரட்சகர். பரலோக வாசல் அவர்தான், பரிசுத்த வாசல் அவர்தான், மகிமையின் வாசலும் அவர்தான்.
வேற வாசல் அல்ல. அந்த வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். பாவ அடிப்படையில் எடுத்துக்கோம், பாவ மன்னிப்பை பெறுவான். பாவ மன்னிப்பையாவது பெற்றிருக்கோமா? இங்கே பாவ மன்னிப்பு பெறாதவங்களாம் 15-20 வருஷமா உட்காந்துருக்கோம் சபையில், நிச்சயம் இல்லாமல். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? எனக்கு தெரியலங்க. நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? அந்த நிச்சயம் இருக்கா? தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற நிச்சயத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறாரா? அன்னாட சந்தேகம். இழுத்த சாத்தான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போறது, அப்புறம் உணர்ச்சி வசப்பட்டு இழுத்த பக்கமெல்லாம் அப்படியே வர்றது, அப்புறம் எங்க வேணாலும் போறது. பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? உண்மையிலேயே நிச்சயம் இருக்குதா? அப்படியே உங்களுக்கு தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயம் இருக்கா? நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோட கூட சாட்சி கொடுத்து நம்மளை பலப்படுத்தி இருக்கிறாங்களா? தைரியமா நீ என் பிள்ளை, உன்னை விட்டு ஒரு நாள் விலக மாட்டேன், ஒரு நாளும் கைவிட மாட்டேன், பயப்படாத, உன் கூட நான் இருக்கேன். ஏன் சலசலக்கிற? ஏன் கவலைப்படுற? ஏன் பயப்படுற? ஏன் இப்படி இருக்கிற? தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்து தேவனுடைய ஜீவன் அப்படிதான் சொல்லும். அவனுக்குள்ள ஒரு புது ஜீவன் வந்திருக்கு, கிறிஸ்துவின் ஜீவன் வந்திருக்கு. அவன் தேவனால் பிறந்தவன், தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே வந்திருக்கு, தேவனுடைய உயிர் அவனுக்குள்ளே வந்திருக்கு. அந்த உயிர் அவரை போல வாழ தூண்டிக்கிட்டே இருக்கு. இந்த தூண்டுதல் இருக்கா? இந்த தூண்டுதல் சதா இருக்கா? இயேசுவை போல பரிசுத்தமாகணுமே, பரிசுத்தமாகணுமே, இன்னும் ஆகலையே, இன்னும் அவரை போல மாறணும், இன்னும் அவரை போல, அது ஒண்ணுதான் என்னோட வாஞ்சைன்னு அந்த உயிர் உள்ளே இருந்து நம்மளை தூண்டி கொண்டிருக்குதா? அவங்க தான் மறுபடியும் பிறந்தவங்க. மறுபடியும் பிறக்காதவங்க இப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை எதையாவது தீர்மானிக்கிறவர்கள். மறுபடியும் பிறந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்கிறவர்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவனுக்கு நான் பிழைக்கிறேன்னு தீர்மானிக்கிறவர்கள். கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனுக்கென்று பிழைக்கும்படி அவர்கள் மரித்தவர்கள் பாவத்துக்கு. 20ஆம் வசனம். தேவனுக்கென்று எப்படி அவர்கள் பிழைக்கிறார்கள்? கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று இருக்கிறான். இந்த வருஷத்தில் முதல் நாள் நாம் விசுவாசிக்க வேண்டியதும் தீர்மானிக்க வேண்டியதும் அதுதான். கிறிஸ்து எத்தனை பேர் அப்படி தீர்மானிக்க போகிறோன்னு தெரியல, எத்தனை தீர்மானம் பண்ண போகிறதில்ல, எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்க போகிறான்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவன், ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டவங்கிறது இல்லை. இங்கே ஞானஸ்நானம் எடுத்துல ரொம்ப தலைகீழ் ஆட்கள்லாம் பார்த்துட்டேன் நான். அது சும்மா ஏபிசி பாடம். நமக்கு அதுவே பெருசாக தோணுதா? தோணக்கூடாது. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவன். சிலுவையில் அறையப்பட்டவன் யாரு? சிலுவையில் ஒருத்தவர் அறையப்படுகிறதுக்கு எதுக்காக? இங்கே கவனிங்க சின்ன பிள்ளைகள். சிலுவையில் ஒருவர் அறையப்பட்டிருக்கிறாரே எதுக்காக? கிரிக்கெட் விளையாடவா? என்ன சொல்லுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, சொல்லுங்க தம்பிகளா. சிலுவையில் ஒருத்தர் அறையப்பட்டு கிடக்கிறாரே, அவர் அடுத்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அறையப்பட்டு கிடக்கிறாரா? எதுக்காக? எதுக்காக? எதுக்காக சிலுவையில் அறையப்பட்டு? சும்மா சாதாரணமாக சொல்லுங்க. சாகிறதுக்கு. எதுக்கு? மரிக்க போகிறார். இப்ப நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எதுக்காக? மரிக்கத்தான். என்னை யார் வேணாலும் எப்படி வேணாலும் நடத்தட்டும், நான் செத்தவன். என்னை எப்படி என்ன செய்ய முடியும்? குறைவுகள் நம்மகிட்ட இருக்கலாம், ஆனால் நான் விசுவாசித்து இந்த வருஷத்தை அப்படி தான் ஆரம்பிக்கணும். நான் செத்தவன், என்னை என்ன பண்ண முடியும்? யாரும் என்னை புகழ்ந்தால் எனக்கு என்ன, என்னை இகழ்ந்தால் என்ன, என்னை எப்படி நடத்தினால் என்ன? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவர். என்ன சொல்கிறார்? ஆயினும் பிழைத்திருக்கிறேன். படிக்கிறீங்களா? கேட்குறீங்களா நான் சொல்கிறத? சும்மா ஆமேன் ஆமேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், அதெல்லாம் சும்மா, இதெல்லாம் சும்மா. நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களோட தனிப்பட்ட விதமாக. இப்போ உட்காந்து தான் நான் கேட்டு பார்த்து தான் சொல்கிறேன். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் இல்லை. நான் என்ன செஞ்சிட்டேன்? நான் என்ன ஆனேன்? இங்கே கவனிங்க. நான் என்ன ஆனேன்? சிலுவையில் அறையப்பட்ட
பவுல் என்ன சொல்றார்? கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்ட நான் என்ன ஆனேன்? செத்துட்டேன். நான் இல்லைன்னு தானே சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நான் இல்லை, நான் செத்துட்டேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் என்ன ஆனேன்? நான்கிறதா சுயம். மரிக்கணும் 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 மரிக்கணும்னு நம்ம எத்தனையோ முறை கேட்குறோம். யார் தான் மரிக்க முடியும்? இங்கே உட்காந்துருக்கலாம் மரித்தவங்க தான் உட்காந்துக்கான்னு நினைக்கிறீங்களா? கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம் நாம். அது என்ன செய்ய மாட்டேங்குது நமக்கு? விசுவாசிக்காமல் நம்ம கேட்கறதுனால. விசுவாசித்து நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவன், ஆனாலும் இப்போ பிழைச்சிருக்கிறேன். இப்போ யார் பிழைச்சிருக்கிறா? நான் இல்லை, நான் செத்துட்டேன். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்க. யார் நமக்குள்ள பிழைத்திருக்கிறா? இன்னைக்கு காலையில் யார் நமக்குள் பிழைத்திருக்கிறா? அதான் கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மனுஷனா வாங்கி விற்று சம்பாரித்து பேசி சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு எல்லாம் சேர்த்துங்க, மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதுங்கிறது அப்படி எடுத்துக்கங்க. நான் இந்த உலகத்தில் மனுஷனை போல் சம்பாரித்து பிள்ளைகள் வளர்த்து கல்யாணம் பண்ணி அல்லது பல காரியங்களை செய்து நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, இந்த உலகத்தில் சாதாரண மனுஷனை போல பிழைத்து வாழுகிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து பாவம் இல்லாமல் இப்படி உலக மனுஷர் போல எல்லாம் செய்தாலும் அதிலே கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனே, அதுதான் என்னுடைய அர்த்தம். நான் எல்லா மாம்சத்தில் வாழ்கிறேன்னா உலகத்தில் எல்லா மனுஷரும் வாழுகிறது போல தான் நானும் என் காரியங்களும் அனுதின காரியங்களும் இருக்குது. காலையில் எழுந்தா காப்பி குடிக்கிறேன், காலையில் எழுந்தா பல்லு தேய்க்கிறேன், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கிறேன், அரிசி வாங்குகிறேன், ஒலை வச்சாதான் அரிசி போட்டு அரிசி ஏன் அரிசியும் வெந்தால் தான் சாப்பிட முடியும். நானும் அடுப்பு மூட்டுனா தான் ஒலை கொதிக்கும் இல்லையா? கிறிஸ்தவங்களுக்கு என்ன ஏதோ கற்பனையில் இருக்கோமா? நானும் பணம் செலவு பண்ணாதான் ஏதாவது வாங்க முடியும். இதன் மத்தியில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நானும் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே அவர் வாழ்ந்தது போல இப்போ நான் வாழுகிறேன். விசுவாசத்தினால் வாழுகிறேன்னா என்ன அர்த்தம்? இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் எனக்கு இருந்தாலும் அவர் என் சூழ்நிலைகள் இருந்தால் எப்படி இருப்பார் என்கிற தியானமும் சிந்தையும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கிறதுனால அவர் வாழுகிறது போல ஒரு வாழ்க்கை இப்போ நான் விசுவாசத்தினால் வாழுகிறேன். விசுவாச கண்களால் நான் அதை பார்க்கிறேன். எல்லாத்தையும் விசுவாச கண்களால் நான் பார்க்கிறேன். அந்த விசுவாசத்தில் நான் ஒன்றை பார்க்கிறேன். என் பழைய மனுஷன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டுட்டான். நான் சிலுவையில் அறையப்பட்டவன். நான் இல்லை சம்பாதிச்சு காசு சம்பாதிக்கிறேனே, நான் இல்லை. கிறிஸ்து எனக்குள் பிழைத்து இந்த பூமியில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எனக்கு பணம் சம்பாதிக்க கிருபையும் பலனையும் கொடுத்து வேலை கொடுத்து செய்ய வைக்கிறார். அவ்வளோதான். நான் அல்ல. மனைவிகள், சகோதரிகள், நீங்கள் இல்லை. இந்த உலகத்தில் சாதாரண மனுஷிகளை போல அல்ல. எனக்காக தம்முடைய குமாரனையே கொடுத்து அன்பு கூர்ந்த தேவன் கொடுத்தாரே தம்முடைய குமாரனை சிலுவையிலே, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே அவர் எனக்குள் பிழைக்கிறார். சாப்பிட்டாலும் உடுத்தாலும் வாங்கினாலும் என்ன செய்தாலும் அவரை போல இருக்கணுமே. இந்த சூழ்நிலையில் என் இயேசு இருந்தால் எப்படி இருந்திருப்பார் என்று சிந்திக்கிறேனே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகளோ பெரியவர்களோ யாரோ எல்லாரும். நான் சாகிற ஆண்டவரை, சுயத்துக்கு மரிக்கிற ஆண்டவரை நான் கேட்குறேன். மரிக்கணும் மரிக்கணும் மரிக்கணும்னு வருஷங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது ஏன் நடக்கலை? ஒரு சிலர்கிட்ட நடக்கலைன்னு நான் யோசிக்கிறேன். என்கிட்ட பூரணமாக நடந்துருச்சு நீங்கள் ஒன்றும் சொல்லலை. சிலர்கிட்ட நடக்கவே இல்லையே. அது என்ன காரணம்? அவங்க பிறக்கவே இல்லை. பிறந்தவங்க தானங்க மரிப்பாங்க. புரியுதா புரியலையா? சகோதரிகள் ரொம்ப டல்லாக கேட்குறீங்க. பிறந்தவங்க தானே சாவாங்க. புரியுதா? நான் இந்த பூமியில் பிறந்த அன்னையிலிருந்து என்னுடைய சாவு எண்ணப்பட்டுட்டு தான் இருக்குது. ரைட்டு தானே உண்மை? அப்போ யார் மரிப்பா? பிறந்தவங்க. மறுபடியும் பிறக்காதவர்கள் சுயத்துக்கு மரிக்க முடியாது. தேவனால் பிறக்காதவர்கள் சுயத்துக்கு மரிக்க முடியாது. நான் கண்ட சத்தியம் இதுதான்.
யாரெல்லாம் தேவனால் பிறந்தார்களோ, தேவனுடைய ஆவியினால் பிறந்தார்களோ, தேவனுடைய ஜீவன் அவர்களுக்குள் வந்ததோ அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் இப்போ மரிப்பார்கள் சுயத்துக்கு. நான் சொல்றது புரியுதா? யாரெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டார்களோ அவர்கள் கிறிஸ்துவுக்காக மரிப்பார்கள். யாரெல்லாம் உயிர்ப்பிக்கப்படலையோ அவர்கள் இந்த பூமிக்காக வாழுவார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான். மறுபடியும் பிறக்காத ஒருவர்களை மறிக்கணும் மறிக்கணும் மறிக்க எப்படி ஆசை வரும்? சுயத்துக்கு மறிக்கணும். என்ன சுயம்னா தெரியாது அவனுக்கு. மறுபடியும் பிறக்காத ஒருவருக்கு சுயம்னாலே என்னன்னு தெரியாது. சும்மா அங்கேயும் இங்கேயும் கேட்டு 30 வருஷங்களை ஓட்டணும், அவ்வளோதான். வாலிபர்களே, புருஷர்களே, நாம தேவனுடைய ஆவியினால் பிறக்கிறனா சுயம்னா என்னன்னே நமக்கு தெரியாது. சுயத்துக்கு மறிக்கிறதுனா என்னன்னு தெரியாது நமக்கு. மறுபடியும் தேவனால் பிறந்தால் அவனுக்குள் ஒரு ஜீவன் வந்தது. அது கிறிஸ்துவின் ஜீவன். அது உன் சுயத்துக்கு நீ சாகணும்னு சொல்லு. இயேசுவே காண்பிக்குது. அந்த ஆவியானவர் உள்ளே இருந்து கிறிஸ்து இந்த சூழலில் இருந்தால் எப்படி இருந்திருப்பார்? வையப்படும்போது இது யார் ஞாபகப்படுத்துவான்னு நினைக்கிறீங்க? கரசாரமான வாக்குவாதம் வருது, மனைவிக்கு, புருஷனுக்கு, பிள்ளைகளுக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு. யார் ஞாபகப்படுத்துவா? யார் ஞாபகப்படுத்துவான்னு நினைக்கிறீங்க? சூழ்நிலைகள், நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள், சோதனைகள்ல 4 சோத்துக்குள்ள யார் ஞாபகப்படுத்துவான்னு நினைக்கிறீங்க? எவரும் ஞாபகப்படுத்த தேவையில்லை ஒரு சிலருக்கு. ஆனால் மறுபடியும் பிறந்த தேவனால் பிறந்தவர்களுக்கு தேவனே ஞாபகப்படுத்துகிறார். இந்த சூழ்நிலையில் கிறிஸ்து இருந்தால் இப்படி இருக்க மாட்டார் மகனே. அவர் வையப்படும்போது வாய் புத்தி இருந்தார். பாடுபடும்போது பயமுறுத்தலை. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் மகனேன்னு அவர் பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்ட வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்தி கிறிஸ்துவை நினைப்பூட்டி இந்த வாழ்க்கை வாழ நம்மளை நடத்துவாங்க. நீங்கள் யோசித்து பாருங்க, பிறக்காத ஒரு பிள்ளைய பால் குடிக்க வைக்கிறது எப்படி? பிறக்காத பிள்ளைய, தாயின் வயிற்றில் பிறக்காத ஒரு பிள்ளைய பால் குடிக்காரா வைக்க பார்த்துருக்கீங்களா? இல்லை, இப்போ என்ன டெக்னாலஜி தெரியல. ஆனால் ஒரு பிறந்த பிள்ளை பால் குடிக்கும். வேதத்தை வாசிக்கணும். சிலருக்கு இதை பற்றிலாம் சிந்தனையே கிடையாது. எனக்கெல்லாம் ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. நான் அப்படிலாம் ஒன்றும் யோசிக்கிறது கிடையாது. பிரச்சனை வேறு எங்கேயும் இல்லை. பிரச்சனை பிறக்கலை, மறுபடியும் பிறக்கலை. பேதுரு அதை எப்படி பேசுகிறார்? நீங்கள் வளரும்படி புதுசாக பிறந்த பிள்ளைய. இதுக்கு படிப்பு அவசியம் இல்லைங்க. உள்ள காது கண்ணு திறந்திருந்தா போதும், காதுகள் திறந்திருந்தா போதும். எனக்கு என்னன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். படிப்பு வாசனையே எனக்கு இல்லாமல் இருக்கலாம். நான் எங்கே வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், கொத்தனாராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இயேசுவை ஞாபகப்படுத்துகிறார், நினைப்பூட்டுகிறார். அவர் எப்படி இருந்தாரோ, எப்படி வாழ்ந்தாரோ அந்த சூழ்நிலையை நமக்கு ஞாபகப்படுத்தி சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, பேசினா பேசிக்கிறாங்க. நியாயமாய் அறிந்திருக்கிற ஒரு தேவன் அல்லவா, அவருக்கு தன் வாழ்வை ஒப்பு கொடுத்த அவரையே நாம் நினைத்துக் கொள்கிறோம். எபிரேயர் எப்படி எழுதியிருக்கு? 12ஆம் அதிகாரத்தில், பாவிகளா தமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே ஏன் ஞாபகம் வரமாட்டேங்க? சில சமயங்கள்லாம் ஞாபகம் வராமல் போகலாம். நான் ஒன்றும் அதை மிகைப்படுத்தி சொல்லலை. அதை பற்றி சிந்தனையே கிடையாது. நான் சொல்கிறது வலிக்கு விழுகிறதை சொல்லலை. எழுந்திருக்கவே இல்லையே, அதை பற்றி என்னன்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் பிறக்கலைங்க. மறுபடியும் பிறக்காத ஒருவரால் இதை நாம் என்னமும் செய்யவே முடியாது. நாங்கள் வந்தோம் சபைக்கு, எல்லாம் ரைட்டு. இத்தனை வருஷமாய் சபைக்கு வந்தோம், ஞானஸ்நானம் நடத்தி, எல்லாமே ரைட்டு தான், சந்தோஷம், வாழ்த்துக்கள். இந்த வாழ்க்கை ஒர்க் அவுட் ஆகாது. இது நாமே விதைச்சி, நாமே தண்ணி பாய்ச்சி, காலால் மிதித்து, நாமே முளைக்க வைக்கணும். வேறு வழி இல்லை, முளைக்காது. ஆனால் தேவன் விளைய வைக்கிற நிலம் எப்படி இருக்கும்? செழிப்பு. அது எங்கே இருக்குது?
வாய்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருக்கிற கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். இது அவங்க உண்டாக்குற வாழ்க்கை இல்லை, இது கிறிஸ்து உண்டாகிற வாழ்க்கை. எபிரேயரில் நான் வாசித்தோம் 12ஆம் அதிகாரத்தில், இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே நான் சாகிற ஆண்டவரை சுயத்துக்கு மறிக்கிறேன். நம்ம எத்தனையோ வருஷங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் வழக்குகள் இருந்துக்கிட்டு இருக்கு. அது 2024 முடியும். சாகணும், சுயத்துக்கு சாகணும். நம்ம சும்மா அதெல்லாம் பெரிய மேக்கப் பண்ணிக்கிட்டுலாம் போகக்கூடாது. அது இல்லை கிறிஸ்தவ வாழ்வு. தேவன் கண்காணிக்கிற வாழ்வு அது இல்லை. தேவன் பராமரிக்கிற வாழ்வு அது இல்லை. தேவன் கண்காணிக்கிற வாழ்வு. ஒரு வழக்கு பண்ணலாம். யாரோ ஒருத்தர் வீட்டில் புருஷன் ஒரு மாதிரி பேசலாம், இருக்கட்டும், பேசிக்கிட்டு இருக்கட்டும். நான் மரணத்தை தெரிந்து கொள்கிறேன். நான் வேண்டாண்டவரே, நான் சுயத்துக்கு மறிக்கிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன். நான் என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். அப்படி நான் மறித்தா என்ன நடக்கும்? அட்லீஸ்ட் அங்கே ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒருத்தர் நான் மறிக்கிறேன் ஆண்டவரே, நான் சுயத்துக்கு மறிக்கிறேன், நான் வாழ வேண்டாம், நான் பிழைக்கக்கூடாது, நீங்கள் நிலை பிழைத்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறார். அங்கே என்ன நடக்கும்? அட்லீஸ்ட் ஒரு அமைதியாவது உண்டாகும். சும்மா ஒரு மேலோட்டமான தேவ சமாதானம் இல்லை, ஒரு மேலோட்டமான சமாதானமாவது உண்டாகும். கொஞ்ச நேரம் மனைவியோ புருஷனோ அமைதியாக இருந்துட்டார். சபையிலனாலும் சரி, வேலை ஸ்தலத்தினாலும் சரி. அடுத்து ஒருவர் மறித்துட்டார். அங்கே ஒரு மேலே உலக சமாதானமாவது உண்டாகும். 2 பேரும் மறிக்கிறாங்க. நான் அல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல 2 பேரும் தெரிந்து கொள்றாங்க. அந்த இடுக்கமான வாசலை, ஜீவனை இழக்கிற வாசலை, தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை 2 பேரும், புருஷனும் மனைவி, சகோதரனும் சகோதரியும், அக்காவும் தங்கச்சியும், அண்ணனும் தம்பியும், யாரோ 2 பேரும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் பிழைக்க மாட்டேன்னு தீர்மானிக்கிறாங்க. அங்கே என்ன உண்டாகும்? ஃபெல்லோஷிப், ஐக்கியம் உண்டாகும். தேவனும் தம்முடைய குமாரன் எப்படி ஐக்கியமா இருந்தாங்களோ அந்த ஐக்கியம் உண்டாகும். இதுதான் சிலுவையின் பாதை. நான் பிழைக்கக்கூடாது, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த வழியை தெரிந்து கொள்வோமா? கிறிஸ்துவ வாழ்வு அப்படி தெரிந்து கொள்வோமா? இந்த வருஷம் முதல் நாளில் உழப்பக்கூடாது. உழப்புறது போதும். 2024 வருஷம் போனது போட்டு விடுங்க, அதை தூக்கி எரிஞ்சிருவோம். நமக்கு முன்பாக ஒரு புதிய பாதை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய பாதை என்ன? இடுக்கமான வாசல். அதன் வழியாக நான் பிரவேசிக்கிற ஆண்டவரே, விசுவாசத்தின் மூலமாக இந்த இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறேன். அவர் உள்ளே பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் அவன் மேய்ச்சலை கண்டடைவான். சமாதான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு. யார் எப்படி வேணாலும் வீட்டில் இருந்துட்டு போட்டும், நான் சுயத்துக்கு மறிக்கிறேன், நான் செத்தவன் நினைக்கிறேன். இதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? இதை தெரிந்து கொள்கிற மனுஷன் உண்மையாகவே கிறிஸ்துவின் வழியை தெரிந்து கொண்டவன், கிறிஸ்துவை கண்டவன். அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன், மறுபடியும் பிறந்தவர்கள், மனம் திரும்பினவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள். உபாகம புஸ்தகம், இப்போ திருப்பிக்கோனா 11ஆம் அதிகாரம். பேசக்கூடாது, இங்கே கவனிங்க பிள்ளைகள். உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசம் 11ஆம் வசனத்தை நான் வாசித்தோம். அது பரிசுத்த ஆவியினால் நினைப்பூட்டி, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு, தீமைக்கு நன்மை செய்து, சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்து, துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபித்து, சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுத்து, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடுத்து, அப்படிப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை. அது எப்படி எழுதியிருக்கு? மழை தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரால் பருகப்பட்டு நிறைந்து என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து
ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் தீமைக்கு நன்மை, சபிக்கிறதுக்கு ஆசீர்வாதம், துன்பப்படுத்துவதற்காக ஜெபம், பரலோகத்திற்கு பிதாவுக்கு புத்திரராய் இருக்கணுமேன்னு இருக்கிற ஆசை, நேசிக்கவில்லை நேசித்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்லது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த வாழ்வு, அடுத்த வசனம் 12, அந்த வாழ்வு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இந்த இடுக்கமான வாசலை தெரிந்து கொண்டு போன வருஷம் அடைஞ்ச சஞ்சலமெல்லாம் ஞாபகப்படுத்தலை. நான் அந்த சஞ்சலத்துக்கெல்லாம் காரணம் என்னென்னாலும் கண்டுபிடிச்சிங்களா? அது என்னவா இருந்தாலும் நான் பிழைச்சதுனால தான். கிறிஸ்தவம்னு நான் சொல்லிக்கிட்டு, மறுபடியும் பிறந்தேன்னு சொல்லிக்கிட்டு, ஞானஸ்நானம் எடுத்தேன்னு நான் சொல்லிக்கிட்டு, சத்தியத்தை நான் விசுவாசிக்காமல் நான் வாழ்ந்து கொண்டு நான் அனுபவித்த சஞ்சலமான வாழ்வு அது. எப்போ பார்த்தாலும் குறை, எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு, எப்போ பார்த்தாலும் சந்தோஷமே இல்லை, எதுலேயும் குற்றம், எதுக்கும் நன்றி இல்லை, எதுக்கும் நன்றி இல்லை. என் திருமணமான ஆரம்ப நாட்களில் நான் சொல்கிறேன், சோத்தை அப்படி கையில் எடுத்தால், என் மனைவி சமைச்சு அப்படி சோறு அப்படி டேஸ்டியாக சமைச்சு வச்சுருக்க சாப்பாடை கையில் எடுத்தால் எனக்கு அழுக வரும். இதையெல்லாம் சாப்பிடுகிறதுக்கு ஆண்டவரே எனக்கு கொடுத்த கிருபை. பரவாயில்ல, சின்னதில் கஷ்டப்பட்டீங்க, இப்போ சாப்பிடுங்க. இப்பவும் நல்லா சமைச்சு கொடுத்தா என்ன சொல்கிறேன் கேளுங்க, வெரி குட், சூப்பர், தேங்க்யூ வெரி மச். வேண்டாமா? எல்லா மூப்பர்களுக்கும் என்னால் பார்த்து சொல்ல முடியலனாலும் என்னை நடத்துகிற மூப்பர்களை கட்டி பிடிச்சி தேங்க்யூ, ரொம்ப நன்றி பிரதர், அப்படி தான் சொல்ல நான் ஆசைப்பட்டேன்னு சொல்கிறேன். ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை வந்து குறுக்கிட வைத்தாங்களே. கமலாதன் பிரதர் சொன்ன மாதிரி யாரோ வேறு குறுக்கிட்டுருப்பாங்க, அதெல்லாம் உண்மைதான். துண்டு பேப்பர் குறுக்கிட்டது, துண்டு பேப்பர், சின்ன ட்ராக்ஸ், ஏசுவிப்பிட்டிய நற்செய்தி துண்டு பேப்பர் ஒரு வரை சந்தித்திருக்குது, ஒரு மனுஷனும் சந்திக்காம. துண்டு பேப்பருக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. அன்னைக்கு எனக்கு ஒருத்தர் துண்டு பேப்பரை கொடுத்தாங்களே கத்தாவை, யாருன்னு கூட தெரியல. போகும்போது ஒரு ட்ராக்ஸை என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. எனக்கு முகம் தெரியலை, பார்த்தா நன்றி சொல்லணும்னு இருக்க ஆண்டவரே, யாருன்னே எனக்கு தெரியல. நன்றி. என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி சபையில் உட்கார வச்சிருக்க உங்களுக்கு நன்றி. இன்றைக்கி சொல்லாமா பிள்ளைகள் பெற்றோருக்கு? பர்த்டேயில் சொல்வது மட்டும் இல்லை, என்றைக்கும் தேங்க்யூப்பா, ரொம்ப நன்றிப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு வேலை சொன்னால் என்ன சொல்கிறோம்? முரண்டும் எதிர்ப்பும், முடியாது போ வா. என்ன காரணம்? எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் உங்கள் அப்பா வேலை செய்கிற இடத்துல போய் பாருங்க. புரியல? உங்கள் அப்பா வேலை செய்கிற இடத்துல போய் நின்று பாருங்க. நான் பார்த்து உங்கள் அப்பா வேலை செய்கிற இடத்துல பார்த்துட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு தோணுகிறது இல்லை. என் மனைவியை கேளுங்க, என் நீதியை சொல்ல. ஒரு நாள் சம்பாத்தியத்துக்காக என் சகோதரர்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது மனசு, கஷ்டமாக தான் இருக்குது மனசு. என் மனைவி தான் என்னிட்ட சொல்கிறா, சரி சரி சரி, அவங்கள கர்த்தர் அப்படி நடத்துகிறாங்க, அவங்கள எப்படி நடத்துகிறாங்க. உண்மைதான் அது. ஆனால் அதுக்காக பிள்ளைகள் எப்படி யோசிக்கிறீங்க? நன்றிப்பா, நீங்கள் சம்பாரித்து கொண்டு வர ஒவ்வொரு காசும் என் மேலே கொண்டு இருக்கிற அன்பு இல்லை இல்லையா? இல்லை இல்லையா? வெத்த இல்லை அப்படியா? மறுபடியும் பிறக்காத, மனம் திரும்பாத, தேவனை அறியாத பிள்ளைகள் அப்படி இருக்கலாம். ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகள் கையை பிடிச்சி ரொம்ப நன்றிப்பா, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, ஏம்மா இதுதாம்மா கிடச்சிது, ரொம்ப நன்றிப்பா, நீங்கள் வாங்கி கொடுக்குறதே பெருசு. அப்படி இருக்கா? நீங்கள் வாங்கி கொடுக்குறதே பெருசு.
பிள்ளைகள் ஒரு நன்மை செய்யணும் எப்படி யோசிக்கிறோம்? எதுக்குப்பா? அவங்க என்ன நினச்சிட்டு ஒரு நன்மையை செய்கிறாங்க, என்ன நன்மை செஞ்சாலும் சரி. ஒருவேளை சில பிள்ளைகள் சொல்கிறதில்ல, இப்போ கமல்நாத மாதிரி சொல்கிறதில்ல, கண்கலங்குகிறார். சில பிள்ளைகள் சொல்லுகிறதில்ல, அவரோட ஒரு பொருளை ஒரு கிஃப்டை வாங்கி கொடுத்துட்டு வச்சுக்குங்கப்பா, எனக்கு ஏன்பா இதெல்லாம், எனக்கு தான் நிறையா இருக்கே அப்படின்னா வச்சுக்குங்கப்பா என்ன நினைக்கிறாங்க. ஒரு சில வினாடிகளில் அப்படியே அவர்கள் பிள்ளைகளுக்காக பட்ட அந்த கஷ்டங்களை ஒரு இருதயத்தில் வந்து அவர்களை தொட்டு, அது ரட்சிக்கப்பட்டது. நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை சொல்கிறேன். தொட்டு அவர்களை உணர்த்தி, ஆண்டவரே இது என் பெற்றோருக்கு நான் செய்கிற சின்ன உதவி, தேங்க்யூப்பா, ரொம்ப நன்றிம்மா. சொல்லணும்னா பரவாயில்ல, நீங்கள் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல, ஆனால் நன்றியாக இருக்கா மனசு? ஒவ்வொருவரும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா 12ஆம் வசனம், அந்த வாழ்வு. இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லுவோம். நம்ம ரொம்ப நன்றி உள்ளோட இருக்கணும். இப்போ நாங்கள் எத்தனை நேரங்களில் நாங்கள் யோசிக்கிறோம், என் மனைவி அவங்க அப்பா அம்மாவை வீடு இல்லாமல் வாடகையில் 13 வீடு மாறி 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 வந்தோம். கர்த்தர் ஒரு கிருபையில் ஒரு வீடை கட்ட வச்சாங்க. அந்த வீட்டை அவங்க அம்மா வந்து பார்க்கல, வாய்ப்புகள் இல்லை. ஒரு வீடு கட்டலை, நீ மட்டும் தாண்டி கட்டலை சொல்லுவான். இது ஒன்றும் இல்லை, சாதனை. எப்படிப்பட்ட தாய் தகப்பன் நமக்கு. எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் போனாங்களே, நன்றி சொல்லலாமே. இன்னும் இப்போ நிறைய வளர்ந்துருக்கோமே, இப்போ நிறைய நன்றி சொல்ல வாய்ப்புகள் இருக்கேன். அன்றைக்கி கொஞ்சம் வளர்ந்துருந்தோம், சில சமயத்தில் சொல்லலை, சொன்னோம், சரியாக சொன்னோம்னு கூட இல்லை. இப்போ நிறைய வளர்ந்துருக்குறோம், வெளிச்சம் பெற்றுருக்குறோம், நன்றி சொல்லலாம். இப்போ இல்லையே. நான் என்னை பொறுத்து சொல்கிறேன், நான் உங்களுக்காகத்தான், இல்லையா? நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. எனக்கு எப்போமோ தெரியும், சபைக்காகத்தான் நான், எனக்காக நீங்கள் இல்லை. நான் சபைக்காகத்தான் தேவன் என்னை வச்சுருக்காங்க. அப்புறம் எனக்கு நன்றி சொல்லணும். நான் அப்படி நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு ஒரு சகோதரனோட அவருடைய மனைவியோடு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நைட்டு 11 மணிக்கு மேலே, 11 மணிக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்தது அவங்க தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. எனக்கு வந்தது சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, தேவனுக்கு இந்த உலகத்தில் பெருசு சபை தான். ஏன்னா அது அவருடைய உடல், அவர் தலைவர் சபைக்கு. அவர் இந்த உலகத்தில் கட்டுவேன்னு சொன்னது வீடு இல்லை, என்னது மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் என் சபையை நான் கட்டுவேன். அவர் கட்டணும்னு ஆசைப்பட்ட ஒன்றே ஒன்று, அவருக்கு வீடு இல்லை, எல்லாம் நமக்காக. பரலோகத்தில் போய் ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குவேன்னு சொன்னார். அது யாருக்காக? நமக்காக. நான் என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரே, யாருக்காக? நமக்காக. என் சபையை நான் கட்டுவேன், நீங்கள் அதில் அவயவங்களாக இருப்பீர்கள், நான் அதற்கு தலைவராக இருப்பேன். அவர் ஆசைப்பட்ட ஒன்று சபை, அதை கட்டி வருகிறார். இல்லையா? அநேகர் மூலமாக அதை செய்து வருகிறார். எந்த மனுஷன் இதில் ஒன்றுமே இல்லை. சபை கட்டப்படுகிறதற்காக மனுஷர்களை தேவன் அழைத்து வரங்களை கொடுத்தார். எதுக்காக வரத்தை கொடுத்தாங்க? எதுக்காக? சபைக்காக. ஒரு வரமும் ஒன்றும் இல்லை, ஒரு வரத்தினால ஒரு மனுஷனும் ஒன்றும் இல்லை. எந்த மனுஷனுக்கு தேவன் வரத்தை கொடுத்தது சபைக்காகத்தானே தவிர அந்த மனுஷனுக்காக அல்ல. எபேசியர் புத்தகத்தை நான் இப்போ வாசிக்க நேரம் இல்லை. சபைக்காகத்தான் தேவன் வரங்களை கொடுத்துருக்காங்க, சபைக்காகத்தான் தேவன் ஊழியங்களை கொடுத்துருக்காங்க, சபைக்காகத்தான் மூப்பர்கள். மூப்பருக்காக சபை அல்ல. மூப்பருக்கு சபை நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்லை, ஏன் இதில் சொல்கிறேன், மூப்பர்கள் அவருடைய சரீரமான சபைக்கு நன்றி உள்ளவளாக இருக்கணும்.
ஏன்னா அதுக்காகத்தானே அவர் அழைச்சாங்க. அது இல்லைன்னா அவருக்கு வேலை இல்லை. இல்லை, நான் அந்த குணமாக்குற வரம் பெற்றவன், நான் போதகர், நான் அவர் இவர். டேய், சபை இல்லைன்னா உனக்கு என்ன? இது சபைக்காகத்தானே உனக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஏன் நன்றி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? ஏன் சபைக்காக உனக்கு கொடுத்துருக்கேன். என் சபை படிப்போம், எபேசியர் புத்தகத்தை அதை மட்டும் படிச்சுட்டு போகிறோம். மிகுந்த நன்றி உள்ளவளாக நாம் இருக்கணுங்க. நன்றி இல்லாததுனாலேயே விபச்சாரத்தில் கூட விழுந்துருவோம். அந்த வசனத்தை காட்டிட்டு இங்கே வருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம். நாங்கள் தப்பாக விளங்கிக்கக்கூடாது. எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? 1ஆம் அதிகாரம் 21 வசனம். நன்றி எடுத்துட்டீங்களா? 21 வசனம் என்ன கவனிங்க. ஒருவருக்கொருவர் நன்றியாயும், எப்படி சொல்றதுன்னு தெரியல, என்னை நடத்துகிற என் மூப்பர்களுக்கு நான் நன்றி இல்லாமல், நன்றியா இருக்கணும். நன்றியா இல்லாமலும் புருஷன் மனைவிக்கு, மனைவி புருஷனுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, வேலைக்காரர் எஜமானுக்கு, எஜமான் வேலைக்காரருக்கு, ஒருவருக்கொருவர் நாம் நன்றி இல்லாமல் போனால், 21 வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகள்னாலே அவர்கள் வீணரானார்கள். நாம் நன்றி இல்லாமல் போயிட்டோம்னா, அது மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் குறைஞ்சு போனா அங்கே சொன்ன எல்லா இழிவான பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து, ஆணை கல்யாணம் பண்ணுவான், பெண்ணை கல்யாணம் பண்ணும், எல்லா இழிவான இச்சை ரோகங்களும் நமக்கு வந்துடும். மிருகத்தை கூட கல்யாணம் பண்ணுவான். இச்சை ரோகங்களுக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். நன்றி சொல்லாமல் போனதுனால், ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் உன்னை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின கர்த்தர் நான் என்பதை நீ நினையாமல் போனபடியினால், நன்றி சொல்லாமல் போனபடியினால் இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சோதம் கொமரா தாறுமாறாய் ஜனங்கள் போனாங்க. ஆனால் நன்றி உள்ள ஒரு மக்களாய் நாம் வந்தா, இருதயத்தில் நன்றி சொல்லுவர்களாய் நாம் வந்தா, ஒருவருக்கு ஒரு நம்ம ரொம்ப நன்றியாக இருக்கணும். எபேசியர் புஸ்தகம், அதுக்கு முன்னாடி கொலேசியர் புஸ்தகம் எத்தனையோ முறை நம்ம வாசித்திருக்கிறோம், நாம் கேட்குறோம். நாம் வேதம் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. நாம் நன்றியாக இருக்கணும் அப்படின்லாம். நான் அதுக்கு அடிப்படை ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு தான் அப்படி போகுது. அது அப்படி தான் படிக்கிற மாதிரி இருக்குது. 12ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கவனிங்க பிள்ளைகள் எல்லாரும். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றிலும் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தைத்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளப்படுவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். எதற்கென்றே ஒரே சரீரமாய் சபையாய் அழைக்கப்பட்டீர்கள். புருஷன் மனைவி ஒரே சரீரமாய் எதற்காய் அழைக்கப்பட்டீர்கள்? நன்றியறிதல் உள்ளவர்களாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றியா இருங்க. சபையிலையும் நன்றியா இருங்க. ஏன் இது நமக்கு முடியல? ஏன்னா நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நமக்கு விசுவாசம் இல்லை. அல்லது நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று விசுவாசம் இல்லைங்க. 12ஆம் வசனம், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும் இல்லை. நீங்கள் அப்படி விசுவாசிக்கல. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாய் நீங்கள் விசுவாசித்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான் அப்படின்னு இருந்தால் ஒருவருக்கொருவர் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆளும். பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை நாம் எப்போதும் பாதுகாத்துக்கொள்ள எப்பவும் தயாராக இருப்போம். அடிப்படையில் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கிற எல்லா குறைவுக்கும் அவிசுவாசம்ங்கிறத விளங்கிக்கணும். ஏன் இப்படி இருக்கிறேன்? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இல்லை, அதான் அப்படி குறை பேசிக்கிட்டு அலைகிறேன், நன்றி இல்லாத அலைகிறேன், தூட்டி திரிகிறேன், சின்ன விஷயத்தை பூதமாக்குறேன். என் கண்ணில் உத்தரம் இருக்கும்போது இன்னும் ஒருத்தர் கண்ணு இருக்கு, திரும்ப போய் நான் பெருசுபடுத்துறேன். ஏன்? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இல்லை, நான் பரிசேயன்.
தேவனால் துரத்தி அடிக்கப்பட வேண்டியவன் நான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா எப்படி இருக்கலாம்? பாவியாய் என்மேல் என் கண்ணிலேயே உத்தரம் இருக்கு தேவனே. நான் இன்னும் ஒருத்தர் கண்ணில் இருக்க தூசியை போய் பார்க்குறேனே ஆண்டவரே. நன்றியார், ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றியா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி எறிதலா இருங்க. எப்ப நன்றி போகுதோ, எங்கனாலும் புருஷ மனைவி பிள்ளைகள் பெற்றோர் சபையில சகோதரர்கள் நன்றி எப்போ போகுதோ அப்ப எல்லா நாசத்தின் வழிகளும் அங்கே பிறக்கும் வரும். சந்தேகமே கிடையாது. என்ன பாவத்தில் வேணாலும் விழுவோம். முதலாவது தேவனிடத்துல நன்றி இல்லாமல் போவோம், அது மனுஷரிடத்துல வரும், அப்புறம் குடும்பத்தில் எல்லாத்திலையும் தாறுமாறாய் போகும். எவ்வளவாய் பாவங்களை மன்னித்தார் என்கிற நன்றி உணர்வு நமக்கு இல்லாமல் போகும். இல்லாமல் போனால் எல்லாம் போகும். எபேசியர் புஸ்தகம் எல்லாருக்கும் நம்ம மிகுந்த நன்றி உள்ளவளா நம்ம தலை வணங்கி இருக்கணும். ரொம்ப ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ரட்சிப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் யாரும் அல்ல, கர்த்தர். நம்ம ரட்சிப்புக்கு காரணமாக இருந்தவர் கர்த்தர், மனுஷன் அல்ல, ஒரு மனுஷன் அல்ல. ரட்சிப்பின் மகிமை அவர் ஒருவருக்கே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ளப்பட வேண்டியவர் அவர் ஒருவரே. இதுக்கு நடுவில் மனுஷர்கள் வருவார்கள், போவார்கள், இருப்பார்கள், சாவார்கள். மனுஷனுக்கல்ல மகிமை. மனுஷனுக்கு நன்றி சொல்லணும். தேவனுக்கு நன்றி சொல்லாதவர்கள் மனுஷருக்கு நன்றி சொல்லி, இது அரசியல்வாதி. தேவனுக்கு நன்றி உள்ளவளாய் வாழாத ஒருவர் மனசுக்கு நன்றியா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் எப்போதும். ஆமாண்டவரே, என்னை என் வாழ்க்கையில சகோதரர்களை மனுஷர்களை குறுக்கிட பண்ணினீர், உங்களுக்கு நன்றி. அந்த மனுஷருக்காய் ஸ்தோத்திரம். ஆனால் அவங்க அல்ல தெய்வம். நீங்கள் தானே என்னை ரட்சிக்க நீர் அனுப்பிவிட்ட மனுஷர். அப்ப யார் ஏவி விட்டது? யாரு? கந்தக நாட்டு மந்திரி என்னத்தில் போயிட்டு இருக்கிறாரு? ரதத்தில். அவரை ரட்சிக்கிறதுக்கு யாரை ஏவி விட்டார்? பிலிப்பு காலில் மந்திரி போய் விழுந்தா பிலிப்பு என்ன சொல்லுவார்? நான் அனுப்பப்பட்டவர் உனக்காக. நீதாயா பெருசு, உனக்காக அனுப்பப்பட்டவன் நான். என்ன போய் சொல்ற? எனக்கு தேங்க்ஸ் வேணாம், உனக்காக என்னை அனுப்பினார் பார், காற்றிலே சுழல்ல கொண்டு வந்து விட்டார் பார், அந்த கர்த்தர் பெரியவர். அப்படி இருக்கணுமா வேணாம்? அப்படி இருக்கிற மனுஷருக்கு ரொம்ப நன்றியா இருக்கு தெரியும். இது ரெண்டாயிரம் எடுத்துக்கலாம். சுழல் காட்டில் கர்த்தர் சொல்லித்தானே கொண்டு வந்த பா, அப்படியா? இது அகம்பாவத்தின் உச்சகட்டம். ஒரு சிலருக்கு இருக்கிற பெருமையே தான் நம்மளை ஒன்றுமே புரிய வைக்காம வச்சிருக்கு சுவிசேஷத்தை என்னன்னு. ஏன்னா இது நம்ம பிரயாசம், நாம தேடி பிடிச்சிக்கிட்ட ஆண்டவர். கடந்த நாட்களோட நான் ஒரு வார்த்தையை கேட்டேன். நான் பிலிப்பியரில் எப்படி எழுதியிருக்கு? எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ. எப்படி எழுதியிருக்கு? எதற்காய்? யார் பிடிச்சா? யார் பிடிச்சா நம்மளை? சொல்லுங்க, யார் பிடிச்சா நம்மளை? தேவன் தான் பிடிச்சாரா, நாம பிடிச்சோமா? இங்கே கொஞ்சம் பேர் இருக்கும், நாம தான் பிடிச்சோம். வசனமே தலைகீழ சொல்றது. எதற்காய் நான் தேவனால் பிடிக்கப்பட்டேனோ. நம்மை பிடிச்சது யாரு? தேவன். அது ஒரு மனுஷரை அனுப்பி பிடித்தார், அவ்வளவுதான். மனுஷர்கள் இடைப்படாமல் ஒண்ணுமே இல்லை. மரம் நம்மளை ஒன்றும் செய்யாது, மனுஷர்கள் தான். ஆனால் தேவன் தான் மனுஷர்களை அனுப்பி நம்மளை பிடிக்க வைத்தார். தேவனே அந்த மனுஷருக்காய் ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்போ எல்லாம் மனுஷருக்கு பின்னாடியாவே நம்ம நிற்கிறது. நம்ம அப்படி வந்துட்டோமா? மனுஷருக்கு பின்னாடி, மனுஷருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு கூட்டம். தெய்வத்தை மறந்துட்டு தேவனை ஆராதிக்கிறதை விட்டு தேவதூதருக்கு செய்யும் ஆராதனைக்கு வந்துட்டோமா? ஏமாந்து போகக்கூடாது. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அவர் ஒருவருக்கு, உன்னை ரட்சித்தவருக்கே ஆராதனை செய்வாயாக. எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நன்றி.
இல்லை அவர் வரங்களை அளித்தார். ராத்திரி கூட வாஸ்த மறந்து. நாலாம் அதிகாரம். சபையை எந்த மனுஷனையும் 11 வசனத்தை வாசித்துட்டு வாசிப்போம். நாம் அனைவரும் சொல்லுங்கள், எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்கள். நாம் அனைவரும் சொல்லுங்கள், எல்லாரும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் அவர் இந்த சூழ்நிலையில் இருந்தால் எப்படி இருந்திருப்பார் என்கிற அறிவிலும், அதான் அறிவுனா அந்த விஸ்டம், அந்த ஞானம், தேவனை அறிகிற அறிவு. தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அவர் இப்படிப்பட்ட என்னை மாதிரி சோதிக்கப்படுகிறேனே, நான் சோதிக்கப்படுகிற இந்த சூழ்நிலைகளில் அவர் இருந்திருந்தால் எப்படி நடந்திருப்பார் என்று அவரை அறிகிற அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி அவரோடு இசைந்து ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகிற வரைக்கும் உன்னை செய்திருக்கிறார். புரியுதா? இன்னைக்கு புரிஞ்சிட்டாவது நம்ம காரியங்கள் நன்றி சொல்லுவோம். என்ன செய்கிறாங்க? எதுக்காக இதெல்லாம் தேவன் ஏறி இறங்கின்னு எழுதியிருக்கு. பரலோகத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களுக்கு இறங்கி இவ்வளவு பெரிய அகோரமான மரணத்தை அடைந்து அவர் ஏறி வரங்களை நமக்கு அளித்தாரே, மனுஷர்களுக்கு வரங்களை கொடுத்தாரே, மனுஷர்களை இயக்கினாரே, மனுஷர்களை போதகராய், சுவிசேஷர்களாய், அப்போஸ்தலராய், மேய்ப்பராய் ஆண்டவர் இப்படி ஆக்கினாரே. ஏன் இப்ப வாஸ்தமே நாம் எல்லாரும் அவருடைய குமாரனை பற்றும் நம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பிதாவை போல நாம் இயேசுவை போல பூரணமாகனா அதுதான் அவரை போல நாம் மாறுகிறதற்காக பரிசுத்தவானாகிய நான் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்திக்கு அடைவதற்காகவும் தேவன் இத்தனை காரியங்களையும் ஏற்படுத்தினார். எத்தனை வசனம்? 13 14. நாம் இனி குழந்தைகளா இருக்கக்கூடாது. சபை குழந்தையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மனுஷனுடைய தந்திரமும் சூதுமான போதகமாக காற்றினாலே அலைகளைப் போல அடிக்கப்பட்டு மனுஷன் பக்கமாய் போகாம, மனுஷனுக்கு கனமும் மரியாதையும் செலுத்தாம, நமக்காக தம்முடைய ஜீவனையே சிலுவையில கடைசி சொட்டு இரத்தத்தை கொடுத்த ஆண்டவருக்காய் வாழும்படிக்கு, நாம் வளரும்படிக்கு அப்படி செய்தார் ஆண்டவர். 14 வருஷத்தை வீட்டில் போய் வாசி. ஆதலால் 8 வசனம் 7 வசனம் கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக எல்லா வரங்களும் கிருபைகளும் ஊழியமும் என்னது? கிறிஸ்துவனுடைய புரியல, கிறிஸ்துவனுடைய ஈவு. சும்மா மண்டை பெருக்கக்கூடாது, நாம் பெருக்கக்கூடாது. நான் அப்படித்தான் விசுவாசிக்கிறேன். இது யாருடைய ஈவு? கிறிஸ்துவின் ஈவு. எனக்கு இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறேனே, அது கிறிஸ்துவின் ஈவு. என்ன வரத்தை நாம் அங்கே பெற்றிருந்தாலும், என்ன கிருபையை பெற்றிருந்தாலும் ஈவு. பாய் போடுகிறேனே ஈவு, சமைக்கிறேனே ஈவு, அங்கே பின்னாடி டாய்லெட்லாம் கழுவுறேனே ஈவு, எதுவும் ஈவு. காணிக்கப்பட்டியில் காணிக்கையை போடுறேனே ஈவு. எப்படி? கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை, இது அவருடைய ஈவு. ஈவு பெற்ற பாவி. இதில் என்ன இருக்கு? நன்றி எதிர்பார்க்கறதுக்கு என்ன கிடக்கு? ரொம்ப நன்றி உங்களுடைய இதயத்துக்காக. அதை எதிர்பார்க்க நாம் கூடாது. இது அவருடைய ஈவு. ஈவுக்கு தக்கதாக அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அளித்தார் என்றும் சொல்லி இருக்கிறார். அவர் சிறுமையடைந்து அந்த கோலம் அடைந்து கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக அவர் அங்கே ஏறி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து போய் வரங்களை நமக்கு அளித்தார். ஏறினார் என்பதனாலே அவருக்கு அதற்கு முன்பாக
பூமியின் தாழ்விடங்களில் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டாரே, அவரை கொலை செய்து குற்றுயிரும் கொலையுருமாய்க்க அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி அவரை கல்லறையில் மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார்களே, நினைவு இருக்கா? இப்படிப்பட்ட அகோர மரணத்தை அடைந்த ஆண்டவர் தான் நமக்கு வரங்களை அளித்திருக்கிறார். அல்லேலூயா. யாருக்காக? தம்முடைய சபைக்காக. தம்முடைய சபைக்காக. அந்த சபைக்கு தேவன் வரங்களை கொடுத்து நம்மளை ஆளுகை செய்து அந்த வரங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல மக்களுக்கு நம் நன்றியுள்ளோட இருக்க வேண்டாமா? இருக்க வேண்டாமா? ரொம்ப நன்றியாக இருக்கும். வரம்பற்ற எல்லாருக்காயும் நன்றி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியத்தை சபையில் செய்கிற எல்லாருக்காகவும் நன்றி, ஒவ்வொரு சகோதரிகளுக்காகவும் நன்றி. அப்படி இல்லைன்னா இது கட்டப்படாது. நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகி கொண்டிருக்கிறோமே, இதற்கு ஒரு சோத்தில் உப்பு போடுறாங்க பாருங்க, சாம்பார் வைக்கிறாங்க பாருங்க, அவங்களும் தான் காரணம். பாய் போடுறாரு பாருங்க, அவங்களும் தான். இங்கே வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க, அவரும் தான். டாய்லெட் கழுவுறாரு பாருங்க, அவரும் தான். எல்லாருக்காயும் நன்றி சொல்லலாமா? சொல்லலாமா? நாம் எழுந்து நினைக்கலாம். சிறு பிள்ளைகளும் பெரியவர்களும் வாலிபர்களும் ஆண்டவரே, நான் வாழப்போகிற வாழ்வு என் தேவன். உபாகமம் 11ஆம் அதிகாரம் மீண்டுமாய் 12ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபத்துக்கு போகலாம். இந்த வார்த்தையை இன்னொரு முறை உங்களுக்கு நான் ட்ரெஸ்ட் பண்ணி சொல்ல நான் விரும்புகிறேன். நீ வாழப்போகிற இந்த வாழ்வு உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற வாழ்வு. ஒரு சிலர் சலிச்சு போய் இன்னைக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கோம். காரணம் என்னன்னு தெரியுமா? வாயில் சுத்தம் இல்லை, கைகளில் சுத்தம் இல்லை, இதயத்தில் சுத்தம் இல்லை, விசுவாசம் இல்லை. தேவன் தான் நம்ம இந்த இடுக்கட்டில் நிக்கட்டில் நடத்துகிறார் என்ற விசுவாசம் இல்லை. இயேசுவே என்னை ரட்சியும் என்று அவரிடத்தில் கூப்பிடலை. குறையும் முறுமுறுப்புமாய் வந்து நிற்கிறதுனால சகோதரியே சகோதரனே, எல்லாவற்றையும் பின்னானவர்களை மறந்து விடுங்கள். 2024 மறந்து விடுங்கள். அது நாம் வாழ்ந்த நாள் வாழ்வு. இன்றைக்கு தேவன் வாழ வைக்கிற வாழ்வு இது. தேவனால் வாழப்போகிற வாழ்வு இது. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என் நல்ல ஆண்டவரே, இந்த புது வருஷம்னு நாங்கள் நினைத்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஆரம்பிக்கிற வாழ்வு உம்முடைய கண்கள் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற வாழ்வை துவக்குகிறோம். ஆண்டவரே, நீர் விசாரிக்கிற வாழ்வு, கர்த்தர் ஆதரிக்கிற வாழ்வு, எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்த, விசுவாசிக்க தூண்டி எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்த, எங்கேயோ கிடந்து எங்களை சீராட்டி பாராட்டி தகப்பனை போல தாயை போல தேற்றி எங்களை இன்றைக்கு உயிரோடும் சுகத்தோடும் பலத்தோடும், விசுவாசம் எத்தனையோ போராட்டங்கள் வந்தபோது நாங்கள் பின்வாங்கி இயேசு வேண்டாம் என்று சொல்லாமல் விசுவாசத்தோடு இன்னைக்கு வந்து நிற்க எங்களுக்குள்ளே வந்து எங்களை வாசம் பண்ணி எங்களை தட்டி எழுப்பி தூசியை தட்டி எழுப்பி கர்த்தாவே எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். தகப்பனே உமக்கு நன்றி. நீரே பாத்திரர், இந்த வாழ்வுக்கு நீரே பாத்திரர். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்க சுத்த கிருபை, உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. உங்க இரக்கம், உங்க தயவு, உங்க நிழல், உங்க சத்தம், உங்களுடைய ஆலோசனை, உங்களுடைய புத்தி, உங்களுடைய தேற்றுதல், உங்களுடைய ஆவியின் அனுக்கிரகம் ஆண்டவரே, இது எங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவுகத்தாவே. பாவியாய் துரோகியாய் குஷ்டரோகியை போல ஒளிந்தவனாய் சபிக்கப்பட்டவனாய் இருந்த என்னை யார் மூலமோ தேவனே சந்தித்து சபைக்கு வர அருள் செய்த ஆண்டவரே, அந்த சகோதரனுக்காய் சகோதரிக்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை அவர்கள் இன்னைக்கு பின்மாறி இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் இன்னைக்கு சுணக்கமா கூட உங்க கண்ணுக்கு தெரியலாம். ஆண்டவரே, அவருக்காய் நன்றி கர்த்தாவே. அவரையும் தட்டி எழுப்பி நானும் உற்சாகம் அடைய கை கொடுத்து நன்றி சொல்ல போகிறேன். ஆண்டவரே,
என் பெற்றோரிடத்தில் எத்தனையோ குறைகள் உண்டு ஆண்டவர். என்னை பெற்று ஆளாக்கி இயேசுவை எனக்கு காண்பித்த என் தாய் தகப்பனுக்காய் ஸ்தோத்திரங்கத்தா. உங்களுக்கு நன்றி கத்தா. நான் பிறக்காம போயிருந்த இந்த பாக்கியத்தை அடைந்திருக்க மாட்டேனே, இயேசுவை கண்டிருக்க மாட்டேனே, இயேசுவை போல ஒரு பரிசுத்த வாழ்வை அடைந்து பரலோகம் போக மாட்டேனே கர்த்தாவே. இந்த பூமியிலே என்னை ஜெனிப்பித்த என் பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சபைக்கு என் சொல்லை கேட்டு நான் கூப்பிட்ட போது இணங்கி வருகிற எனக்கு கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காய் நன்றி கர்த்தா. எத்தனையோ பிள்ளைகள் முரட்டாட்டமும் எதிர்ப்பும் போராட்டங்களும் இருக்கும் நிலையில் பிள்ளைகள் எங்கள் சொல்ல கேட்டு நடக்கிற நல்ல பிள்ளைகளுக்காய் நன்றி. அவர்களை ஹக் பண்ணி நான் நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. அவர்களுக்காக எப்போது நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்காக வாழ்த்துவேன் ஆண்டவரே. எனக்கு கொடுத்த சபையில் கொடுத்த எல்லா சகோதர சகோதரிகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் சபையிலே ஊழியம் செய்ய எங்களை ஆசீர்வதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபை பெற்ற நல்ல ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தா. அவர்களை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடைப்பட செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். உல்லாசம் இல்லாதவனாய் போயிருந்திருப்பேன், எங்கேயோ போயிருந்திருப்பேன், எங்கேயோ நான் கிடந்திருப்பேன். உங்கள் கிருபை உடைய மனுஷர்களை சந்தித்து என் வாழ்க்கையில் குறுக்கிட பண்ணி எனக்கு சத்தியத்தை போதிக்க எனக்கு கொடுத்த நல்ல அன்பான சகோதரர்களுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தா. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரிக்கலாம். நன்றி கர்த்தா. எல்லா மனுஷர்களுக்காய் நன்றி. நான் வியாபாரம் செய்கிறேன். என் வியாபாரத்தில் பங்கு பெற்று எனக்கு கொஞ்சம் லாபத்தை கொடுக்கிற மக்களுக்காய் நன்றி. எனக்கு சம்பளம் கொடுக்கிற எஜமானுக்காய் நன்றி. எனக்கு வேலை செய்ய சுகமும் பலனும் கொடுக்கிற தேவனே உமக்கு நன்றி. இந்த உலகத்தில் நன்றி சொல்லாமல் ஒரு கூட நம்மால் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் நாம் பலனை பெற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம் மனுஷரிடத்தில். எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தா. எல்லாவற்றுக்காய் நன்றி. எல்லா மனுஷருக்காய், எல்லா சூழ்நிலைக்காய், எல்லா கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய், தயவுக்காய் நன்றி கர்த்தா. உமக்கே ஆராதனை, ஒருவருக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? இருக்காவது ஒரு ஆராதனை பாட்டு பாடணுமே, அந்த பாட்டை நான் பாடலாம் திரும்ப ஒரு முறை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தி பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாம் வாய் திறந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தா. உமக்கு நன்றி. நாங்கள் ஒவ்வொருவராய் ஜெபிக்க எல்லாரும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தா. எங்கள் சரீரங்களை நமக்கு படைக்கிறோம். எங்களை ரத்த சிந்தி மீட்டு கொண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். சபை கூடி வர உம்முடைய கிருபைக்கு நாங்கள் வர, கிருபினால இலவசமாய் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் கர்த்தா. இந்த 2025ஆம் ஆண்டு உம்முடைய கண் எங்கள் மேல் வைத்து நீர் விசாரிக்கிற வாழ்வாக அது இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிற நல்ல ஆண்டவர். வருத்தப்பட்டு பாரம் சுமந்து வந்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தாவே மறுபுறப்படையவும், மனம் திரும்பவும், ரட்சிக்கப்படவும், நீர் விசாரிக்கிற வாழ்வாய் அவர்கள் வாழ்வும் மாறவும், ஆண்டவரை சபை கூடி இன்னும் பூரண புருஷராகவும் எல்லாருக்கும் நல்ல கிருபையை தரணும் கர்த்தாவே. எல்லாரும் சபைக்கு தொடர்ந்து உற்சாகமாய் வந்து பூரண புருஷராய் கிறிஸ்துவை போல நாங்கள் மாறணுமே கர்த்தாவே, தேறினவர்களாய் மாறணுமே கர்த்தாவே. அதற்காக சபைக்கு கொடுத்த எல்லா கிருபை வரங்கள் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி.
எங்களை நாங்கள் புரிந்து கொண்டு கர்த்தாவே ஒருவருக்கு ஒரு மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதி, எங்களை பலப்படுத்த, எங்களை உற்சாகப்படுத்தும் கர்த்தாவே. எங்கள் எல்லார் மேலும் கிருபையாய் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.